இது ஏதோ பாஜகவுக்காக செய்த சர்வேயா இருக்கிறது. இதுல எனக்கு பெரிய ஒரு வியப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல வந்து 2வது கட்சியே கிடையாது. இப்ப திமுக வந்து யாருக்கு எதிராக இருக்குது, திமுகவுடைய கூட்டணி யாருக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா யாருமே அந்த பக்கம் கிடையாது. என்னத்தான் புஷ் பண்ணாலும் பாரதிய ஜனதாவுக்கு அவர்களுடைய கூட்டணியோட சேர்த்து தமிழகத்துல 15% ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு அதுவே வெற்றி தமிழகத்தை பொறுத்தவரை. இந்த மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பெரிய சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சு நினைக்கிறேன். அதுல வந்து எதிர்பார்ப்பு என்பது காங்கிரஸ் வந்து அதிகமான இடங்களை கைப்பற்றுவார்கள். அப்படி வந்து காங்கிரஸும் அதை நம்பினாங்க. அதனால கொஞ்சம் சில இடங்களில் ஆணவமாக நடந்து கொண்டார்கள். கடந்த முறை வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருந்த இதுல இந்த வாட்டி ரெண்டுமே இருமுனையாக இருக்கும்போது, இருமுனை எதிர்ப்பு அப்படிங்கும் போது இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது ஒரு ஸ்பிளிட் ஆகும் போது அது ஒரு அட்வான்டேஜா திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுல தான் நம்ம இதை பார்க்கணும். 2019 ரிசல்ட் அப்படியே கொஞ்சம் ட்வீட் பண்ணி சர்வேன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அதான் நடந்திருக்கு. மத்தியில் மோடி, மாநிலத்தில் ஸ்டாலின், சர்வேக்கள் சொல்லும் செய்தி என்ன தான் தலைப்பு இன்னைக்கு. இம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆங்கர் கிடையாத ஷோ இது. ஸோ நாமளே பேசிக்கணும், நாம எப்போ முடிக்கணுமோ முடிச்சிடலாம். யூஸ்வலா ஒரு 2 ரவுண்டு, அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஒரு பஞ்ச் லைன் மாதிரி முடிச்சிருவோம். என்னை பொறுத்தவரை இப்போ சர்வேக்கள் வந்து இப்போ மு.க. ஸ்டாலினுடைய சர்வே நடத்தினா நிச்சயமாக எங்கெல்லாம் திமுக கண்டெஸ்ட் பண்ணதோ, காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணதோ அதெல்லாம் திமுக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் என்றுதான் சர்வேகள் சொல்லும். காங்கிரஸ் வந்து நாடு முழு ஒரு சர்வே நடத்தும் போது அதே மாதிரி தான் காங்கிரஸ் ஓரளவுக்கு தேறி வருகிறது, நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு இதனால பயம் வருகிறது என்று சர்வேக்கள் சொல்லும். இது வந்து இந்தியா டுடேனுடைய சர்வேயா இருக்கிறது. அந்த சர்வேல நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோடியை பொறுத்தவரை அவர் தான் வருகிறார். 300க்கும் மேற்பட்ட சீட்டு வந்து பாஜக வரப்போகிறது. அதே மாதிரி அலைஸ் எல்லாம் சேர்த்து 370 என்ற ஒரு நம்பரை வந்து கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து இவ்வளவு ஒரு சர்வே என்பது அது வந்து ஒரு ஒப்பீனியன் போலத்தான் இருக்க முடியும். அது வந்து எக்ஸிட் போல்ஸ் தான். நான் பல முறை பார்த்திருக்கோம். சர்வேஸ்ல வந்து அந்த அளவுக்கு கரெக்டா வராது. எக்ஸிட் போல்ஸ் தான் ஓரளவுக்கு கரெக்டா வருதுன்னு பதறிக்கும் பண்ணியிருக்காரு நிறைய சர்வேஸ், அவர்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு கோணத்துல இருந்து அடங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இருக்கின்ற அந்த ப்ரிவைலிங் இஷ்யூஸ் என்று வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக பிஜேபி தான் இன்றைக்கு இந்தியாவில லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. செகண்ட் கட்சியாக தான் இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருக்கிறது. அதுலயும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு அதிக சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதிலையும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான சர்வேக்கள் வந்து என்டையர் மீடியாஸ் லேண்ட்ஸ்கேப்பை கேப்சர் பண்ணின்ற ஒரு இடத்துல இருந்து என்னை போன்றவர்கள் பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ பாஜகவுக்காக செய்த சர்வேயா இருக்கிறது. பிரதமர் கூறுகிறார், லோக்சபால கூறுகிறார், இந்த மாதிரி 400க்கு மேல இடங்கள்ல வந்து நாங்க ஜெயிக்க போறோம்னு கூறுகிறார். அதை ஒட்டி வந்து 370 என்ற ஒரு நம்பர் வந்து ஒரு நிறுவனம், அதுவும் ஏறத்தாழ கோதி மீடியா மாதிரி ஒரு நிறுவனம் கொடுக்கிறது. இதுல எனக்கு பெரிய ஒரு வியப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல வந்து 2வது கட்சியே கிடையாது. இப்ப திமுக வந்து யாருக்கு எதிராக இருக்குது, திமுகவுடைய கூட்டணி யாருக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா யாருமே அந்த பக்கம் கிடையாது. 38% வந்து அதர்ஸ் என்று கொடுத்து விட்டு 15% வந்து என்டிஏன்னு கொடுக்கும்போது அதுல பொருள் என்ன, அர்த்தம் என்னன்ற நிலை இருக்கிறது. அதிமுக என்பது லோக்சபாவை பொறுத்தவரை 3வது பெரிய கட்சியாக 2014 விளங்கிய கட்சி. அப்கோர்ஸ் 2019 வந்து தொய்வு வந்துருச்சு. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் கிடையாது, ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடந்தது. அந்த விஷயங்களுக்காக நிச்சயமாக ஒரு தொய்வு வந்தது. ஆனால் இந்தியாவினுடைய தலையெழுத்தை பல தருணங்களில் மாற்றி எழுதிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. அந்த அதிமுகவை புறக்கணித்துக் கொண்டு ஒரு சர்வே இல்லை என்றால் அது அதர்ஸ்ல இன்க்ளூட் பண்ற அளவுக்கு தான் அதிமுக இன்னைக்கு இருக்கிறதா என்ற அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் 2வது கட்சி, அதை புறக்கணித்து ஒரு சர்வே போட முடியுமா, அதை அதர்ஸ் என்று கூட்ட முடியுமா? அதே மாதிரி இங்கேயும் வந்து தமிழகத்திலும் வந்து அதிமுகவை புறக்கணித்துக் கொண்டு, இல்லைன்னா அதிமுக இல்லை என்று பாவித்துக் கொண்டு ஒரு சர்வே வந்து நிச்சயமாக வெளியேறக்கூடாது. அப்போ என்னுடைய ஒரு சாதாரண மனிதனுடைய, தமிழகத்திலிருந்து பார்க்கக்கூடிய மனிதனுடைய ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது என்னங்க சர்வே, இது அதிமுக எங்க இருக்குன்ற அந்த கேள்வி நிச்சயமா வரும். அது பெரிய ஒரு லாக்குனாவாக பார்க்கணும் சர்வேயை பொறுத்தவரை. அதே மாதிரி சவுத்துல எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 27 சீட் வந்து பாஜகவுக்கு கொடுக்கிறார்கள். இது எங்கிருந்து வருது என்றது இருக்குது. என்னை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா காண்கிறேன். அது பெரிய ஒரு பிளஸ் ஆக பாசிட்டிவாக நான் காண்கிறேன். தமிழகத்துல அதுக்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது சர்வேயும் சொல்லுகிறது. ஆனால் கர்நாடகத்துல வந்து அதிகமான இது வரும். அதாவது இன்னைக்கு ஒரு சேச்சுரேஷன் வந்த ஒரு இடமா இருக்கிறது கர்நாடகாவை பொறுத்தவரை. அதுல இருந்து கீழே தான் போக முடியும் என்ற நிலை இருக்கிறது. அதே மாதிரி தெலுங்கானாவிலையும் ஆந்திர பிரதேசிலையும் வந்து பாஜக என்பது இன்னைக்கு பாஜக இருக்கிற நபர்களே வந்து பல கட்சிகளில் போய் சேர்ந்ததாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெகனும் வீக்கா இருக்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறது. அப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு அந்த சவுத்துல வந்த நம்பர்ஸ் வந்து நிச்சயமாக கான்பிடன்ட் கிடையாது. இருந்தாலும் நாம் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, சர்வே வந்து
இந்த சமீப காலத்துல ஒரு 2 வாரத்துக்கு இடையில் நடந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்களுக்கு முன்னால வந்த சர்வே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பாக இந்த என்சிபியினுடைய டிஸ்குவாலிபிகேஷன், அதாவது சரத்பவாரனுடைய கட்சி, அந்த சரத்பவாரனுடைய கட்சி வந்து எடுத்து அஜித் பவார்கிட்ட கொடுத்தது, அதே மாதிரி சரத்பவாரனுடைய கட்சிக்கு ஒரு புது பெயர் வருகிறது, அதே மாதிரி உத்தவ் தாக்கரேனுடைய கட்சி சிவசேனா என்பது எடுத்து ஷிண்டே கிட்ட கொடுத்ததும், தேர்தல் ஆணையம் கொடுத்ததும், அதன் பிறகு வந்து ஷிண்டே இவருக்கு வேறொரு கட்சியினுடைய பேர் உத்தவ் தாக்கரே என்ற அந்த பேர் வைக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வருகிறது. பீகார்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்துக்கு பிறகு இந்த சர்வே நடந்தாங்கன்னு தெரியவில்லை. அது முதல் நடந்த சர்வேயா இருக்கிறது. இன்னும் பல சர்வேகள் வரும் என்று நான் கருதுகிறேன். இந்த சர்வேஸ்ல யார் எந்த பக்கம் இருக்கிறார்களோ, யார் வந்து இந்த சர்வேகளை இன்ஃபுளுன்ஸ் பண்ண பார்க்கிறார்களோ அது பொறுத்து தான் சர்வேஸ் வரும் என்று நினைக்கிறேன். இது அஜெண்டா செட்டிங்கினுடைய பாகமாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த சர்வேஸை பற்றிய வரை. 2024 பொறுத்தவரை அனைவருக்கும் பெரிய ஒரு ஸ்டேக் இருக்கிறது. அந்த ஸ்டேக்கை இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்தவரை கடைசி தேர்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் பாஜகவை வீழ்த்தாமல் இருந்தால் நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு இங்க ஒரு இடமில்லை என்று நான் காண்கிறேன். அப்போ அவர்களுக்கும் ஒரு ஜீவன் மரண போராட்டமா இருக்கிறது. அவர்களும் நிறைய சர்வேகளை வெளியிடுவார்கள். நாம் அந்த தருணத்தில் நாம் பேசலாம் என்று நான் கருதுகிறேன். இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நான் போலாமா அடுத்து? இந்த எல்லா கருத்து கணிப்புகளையுமே அதற்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணுங்கிற அவசியம். அது யார் எடுத்தாலுமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்னொரு மீடியா எடுக்குதுன்னு வச்சுக்கோம். அவர்களால நியாயமாக களத்துல போய் பார்த்து ஒரு முழு சர்வே பண்ணி உண்மையிலேயே காங்கிரஸுக்கு 400 இடங்களும் பாரதிய ஜனதாவுக்கு 40 இடங்களும் மற்றவர்களுக்கு மீதி ஏதோ அப்படி இப்படி போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு ரிசல்ட் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கொஸ்டின் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, நீங்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 24 இடம் அப்படின்னு பாரதிய ஜனதாவுக்கு இதுல கொடுத்தது அதிகம், கர்நாடகால 20, சரி 15, சரி 10, நீ ஏதோ ஒரு நம்பர்ல தானே அது அங்க வந்து நின்னாகணும். குறைந்தபட்சமாக யாராவது ஒருவர் ஒரு பேக் ஆஃப் தி என்வலப் கால்குலேஷன் ஒன்று போட்டு பார்ப்போம். பாரதிய ஜனதா மிக குறைவாக எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து மிக குறைவாக எவ்வளவு இடங்களை பெறலாம்? 200, 220, 150, ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன் யாராவது ஒருவர் சொல்லட்டுமே. இப்ப என்னுடைய கருத்துல நிச்சயமாக சென்ற தேர்தலில் அது பெற்ற இடங்கள் சில மாநிலங்களில் குறையும். அதே சமயம் வேறு சில மாநிலங்களில் கொஞ்சம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. கேரளா 0, ஆந்திரா 0, தமிழகம் 0 அப்படின்னே வச்சுப்போம். அதெல்லாம் அக்செப்டட். ஆனால் நிச்சயமாக ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது மோதிக்கென்று ஒரு வாய்ஸ் ஒண்ணு இருக்கு. அது எல்லா பிற மாவட்டங்களையும், இந்த 3 மாநிலங்களையும் தவிர்த்துட்டு பார்த்தா கர்நாடகம், தெலுங்கானா, மகாராஷ்டிரம் அங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே மேல போகும்பொழுது நிச்சயமாக கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து வெறும் கெஸ்வொர்க்கோ அல்லது விருப்பமோ அதெல்லாம் இல்லை. வேற என்ன, வாட் இஸ் த அல்டர்னேட்டிவ், வாட் இஸ் த பாசிபிலிட்டி? கிரவுண்ட்ல என்ன நடக்கிறது? அது பாரத் ஜோடோ யாத்திரையாக இருக்கலாம், பாரத் நியாய யாத்திரையாக இருக்கலாம். அது எந்த அளவுக்கு களத்துல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு கோதி மீடியா அப்படிங்கிறதே வச்சுப்போம். ஒரு கோதி மீடியாவால தமிழகத்துல அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதாவுக்கு 38 இடங்கள் அப்படின்னு போட முடியுமா? அப்படி யாரும் போடுறது இல்லை. ஏன்னா ரியலிஸ்டிக்கலி நீங்க என்னத்தான் புஷ் பண்ணாலும் பாரதிய ஜனதாவுக்கு அவர்களுடைய கூட்டணியோட சேர்த்து தமிழகத்துல 15-20%. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு அதுவே வெற்றி தமிழகத்தை பொறுத்தவரை. இன்ஆக்சுவாலிட்டி அவங்களுக்கு வந்து 15-20 வருமா, இல்ல 12-15 இருக்குமா? அதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் போல் தான் பார்க்க முடியும். ஆனா ஒரு மூட் ஆஃப் த நேஷன் சர்வே அப்படின்னு பண்ணும்பொழுது அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த சாம்பிள் ரீசனபிளி அக்செப்டபிளாக இருக்கும் பொழுது அதில் வரக்கூடிய எண்ணிக்கையை அவங்க பிரசன்ட் பண்றாங்க. நிச்சயமா பயஸும் இருக்கலாம், அல்லது அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல ஒரு எரர் செலக்ஷன்ல இருக்கலாம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் இது சொல்லக்கூடிய எண்ணிக்கைங்கிறது
ஒரு டிரெக்ஷனாலிட்டியை காண்பிக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுல நான் வந்து ஒரு பெரிய குறைய பார்க்கல. அதனாலதான் தமிழகத்துல நான் 38 40 இடங்கள் 38 37 39 இடங்கள் திமுகவுக்கு என்று சொல்லும் பொழுது காங்கிரஸை அதற்குள்ள சேர்த்து இந்தி கூட்டணி அல்லது திமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாங்க. இப்ப ராதாகிருஷ்ணன் சொன்னதுல ஏன் அதிமுகவை சொல்லலைன்னா, பொதுவாக இந்த மாதிரியான தேர்தல் கணிப்புகளை போடும்பொழுது முதல் 2 கூட்டணிகளை முன்வைப்பதுதான் வழக்கமாக இருக்கு. ஏன்னா அங்கதான் பெரிய காம்படிஷனே இருக்கு. அதுல ஒன்று பிஜேபி தலைமையிலான என்டிஏ, இரண்டாவது காங்கிரஸ் தலைமையிலான, அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட்டு கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, காங்கிரஸ் தான் அங்க தலைமை, காங்கிரஸ் தலைமையிலான முதன்மை அணி. அதிமுக இந்த ரெண்டுலயும் இல்ல இப்பொழுதைக்கு. அதனாலதான் அவர்களை வந்து பிறர்னு போடுறாங்க. பட் அதை உடைச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா தெரிகிறது நம்பர் 2ல ஏடிஎம்கே தான் இருக்கு, அட்லீஸ்ட் இன்னைக்கு. அது ஆக்சுவல் ரிசல்ட் என்ன, மாற்றங்கள் என்ன, அது வந்து அடுத்த சில வாரங்கள்ல மாறுமாங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும். இப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம வந்து அப்ப எதற்காக இந்த தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்புகள் வருகின்றன? இதை நான் நேற்றைக்கு வேறு சில தொலைக்காட்சிகள்ல பார்க்கும் பொழுதுமே என்ன சொன்னாங்கன்னா, அதுல பேசிய ஒரு சிலர் முக்கியமான பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து இந்த பாரதிய ஜனதாவுக்கான முழு ஆதரவுமே மீடியானாலதான் வருது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. இஸ் இட் ரியலி பாசிபிள்? எனக்கு அது ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மீடியா மட்டுமே சேர்ந்து ஒருவருக்கு ஆதரவை கொடுத்து விட முடியுமா? அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலேயா வந்து இந்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப், இப்ப மக்களை நீங்க திட்டலாம், சோட்டால் அடித்த பிண்டங்கள்ங்கிறதுல இருந்து ஆரம்பித்து எப்படி போய் பாரதிய ஜனதாவுக்கு போய் வாக்களிக்கிறீங்களடா அப்படின்னு திட்டலாம். அது கூட பரவாயில்ல, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆதரவு என்பது மக்களிடமிருந்து தான் வருகிறது. அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் இந்த ஆதரவே கட்டமைக்கப்பட்டது, ஊதி பெருக்கப்பட்டது. அப்படி ஊதி பெருக்கப்பட்டதா இந்த கடந்த 10 ஆண்டுகள் அவர்களுடைய வெற்றிகள். வெற்றிங்கிறது ரியல், தோல்விங்கிறது ரியல். அது நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அந்த ரியாலிட்டி கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது எப்படி நம்ம பாகிஸ்தான் தேர்தலா நடக்குது நம்ம நாட்டுல. யூ கேன் ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் ஆன் தேர்தல் ஆணையம் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், மத்தியில ஆளக்கூடியவர்கள் வந்து சிபிஐயையும் இடியையும் இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள், அதெல்லாம் குற்றச்சாட்டுகள். ஆனால் வாக்கு எண்ணிக்கையும் நம்ம எல்லாருக்கும் தேர்தல் கமிஷன் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தாண்டி தேர்தல் முறை, வாக்கு எண்ணிக்கை, சில பேர் எலெக்ஷன் அந்த வாக்கு எந்திரத்தின் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம கேள்வி வைக்கணும். அப்படிப்பட்ட நிலையா, அல்லது அங்க யாரு பூத்துக்கு போறாங்க, எலெக்ஷன் மிஷினரி யார்கிட்ட இருக்கு, பணம் யார்கிட்ட நிறைய இருக்கு, those are facts. பாரதிய ஜனதா அளவுக்கு வேறு எந்த கட்சியிடமும் பணம் இல்லை. ஒவ்வொரு தடவை அந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ் வரும்பொழுதும் மிக பெரும்பான்மையான அமௌண்ட் ஆஃப் மணி பாரதிய ஜனதாவுக்கு தான் போய் சேர்கிறது. இதெல்லாம் ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் எல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு லோடட், அன்ஃபேர் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் கடைசியாக அந்த அன்ஃபேர்னஸை வைத்துக்கொண்டு ஒரு விதத்துல திமுகவும் தான் பயன்பெறுகிறது. மிக அதிகமான எண்ணிக்கையில யார்கிட்ட பணம் போறதுன்னா திமுக இதுல 3ஆம் இடத்துல வருகிறது. அதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல அதோடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்கிறோம். அதற்கு ஒரு சரியான எதிர்வினையை ஆற்றக்கூடிய அளவுக்கு யாருமே தமிழகத்துல இல்லை, அதுவும் உண்மைதான். அதே ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம மத்தியில பார்க்கிறோம். பாரதிய ஜனதாவோடு போட்டி போடுவதற்கு இணையாக எந்த ஒரு ஃபார்மேஷனும் இன்னைக்கு யாரும் ஃபார்ம் பண்ணல. அப்படி ஃபார்ம் பண்றவங்க அவங்க ஸ்டேட்ல அடிச்சுக்கிறாங்க. அங்கெங்கெல்லாம் வந்து அவர்கள் எந்த விதமான சமரசத்துக்கும் தயாராக இல்லை. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் டெல்லியில் சமரசத்துக்கு தயாராக இல்லை. திரிணாமுலும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்கால்ல தயாராக இல்லை. அதுதான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கிறோம். அவர்கள் ஏன் தயாராக இல்லைங்கிறதுக்கு நம்ம 1000 கேள்விகள் 1000 பதில்கள் சொல்லலாம். பட் அதுதான் இன்றைக்கு ஃபேக்ட். மாறாக நம்ம யார் மேல இவர்கள் வந்து தன்னுடைய கூட்டாளிகளை கொஞ்சம் கூட மரியாதையாக நடத்துவதில்லை, இவர்களை விழுங்கி விடுகிறார்கள்னு சொல்றவங்க தான் தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரோட ஒரு ஏதோ அது சந்தர்ப்பவாதம், எல்லா சந்தர்ப்பவாதம் தான் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகிறார்கள். மகாராஷ்டிரால ஒரு வலுவான பார்ட் ஆஃப் சரத்பவார் கட்சியும் உத்தவ் தாக்கரே கட்சியுமாக இருந்ததை ஷிந்தே பிளஸ் அஜித் பவாரை வைத்துக் கொண்டு ஆக்குகிறார்கள். கர்நாடகத்துல மதச்சார்பற்ற ஜனதா தளத்தோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி
வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜெயிக்கணுங்கிறதே இல்லை. யார் ஜெயிச்சாலும் அவர்கள் அப்படியே வந்து நாங்க என்டிஏவுக்கு ஓட்டு அளிப்போம் இதுல நாடாளுமன்றத்துலன்னு சொல்றாங்க. நவீன் பட்நாயக்கோட அது ஃப்ரெண்ட்லியான அது என்ன அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. என்னதான் இருந்தாலும் கடைசியா நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஆதரவாக தான் வாக்களிக்க போறாரு நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு பில் வரும்பொழுது. மற்றபடி இன்றைய நிலையில உத்தரப்பிரதேசத்துல 70 சீட்டுங்கிறது குறைவு பாரதிய ஜனதாவுக்கு. அப்படியே நம்ம கணக்கெடுக்கலாம். நீங்க என்ன கணக்கெடுத்து பார்த்தாலும் நிச்சயமாக ஆன் தர் ஓன் பிஜேபி மெஜாரிட்டியை அடைய போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தோன்றுகிறது. அது நமக்கு பிடிக்காம போலாம் தனிப்பட்ட முறையில, பட் அதுதானே இன்றைக்கு ஃபேக்ட். வேற என்னவா இருக்க முடியும்? அதை நான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். பாலா சார் இல்ல, அதனால ஜெகதீஷ் நீங்க வேணா அடுத்தது போங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சரிவாங்க. இந்த சர்வே ரிசல்ட்ஸ் வந்து நான் இப்போ சர்வே ரிசல்ட்ஸ் சொன்ன மாதிரி நிறைய வரப்போகுது. நான் வந்து கிட்டத்தட்ட இது சரியாக இருக்குமோ அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா 2019 எப்படி மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர முயற்சித்து முடியாமல் போனதோ, இந்த வாட்டி முயற்சி நடந்தது. இந்தியா கூட்டணிங்கிற பெயர் வைக்கப்பட்டது. அந்த கூட்டணியோட பெயரெல்லாம் வைக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி கேம்புக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டது. உடனே என்டிஏ கூட்டணி கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு அவங்க தனியா கூட்டம் போட்டாங்க. தொடர்ச்சியா பீகார்ல அடுத்தடுத்த கூட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப இந்த முறை இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஒற்றுமையான முகத்தை இவர்கள் காட்டி விடுவார்கள். இன்னும் சொல்ல போனா எதிர்பார்ப்பு என்பது டிசம்பர் மாதத்திற்குள்ளேயே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு சீட் ஷேரிங் எல்லாம் முடிச்சு ஜனவரி மாதத்தில் இவங்க களத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா வந்து வெவ்வேறு மாநில கட்சியோட தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லா இடத்திலும் ஒற்றுமையான ஒரு முகத்தை காட்டணும். அந்த காட்டினாதான் வந்து அதற்கான வாக்குகள் சேரும் அப்படிங்கிறதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. ஒரு நம்பிக்கையும் இருந்தது ஒரு சமயத்தில். ஆனால் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பெரிய சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சு நினைக்கிறேன். அதுல வந்து எதிர்பார்ப்பு என்பது காங்கிரஸ் வந்து அதிகமான இடங்களை கைப்பற்றுவார்கள். அப்படி வந்து காங்கிரஸும் அதை நம்பினாங்க. அதனால கொஞ்சம் சில இடங்களில் ஆணவமாக நடந்து கொண்டார்கள். சில இடங்களில் சீட் ஷேரிங் பண்ணாம விட்டாங்க. இல்ல இது மாநில தேர்தல் என்பது வேறு, மத்திய தேர்தல் என்பது வேறு அப்படிங்கறதெல்லாம் காமிச்சாங்க. அதற்கு பிறகு அவசரமாக உடனடியாக கார்கே அன்னைக்கே கூட்டத்தை கூட்டணும்னு முயற்சி பண்ணாரு. அதுக்கு பிறகு நடக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டா தான் நடந்துச்சு. ஆனா ஒரு விரிசல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. நீங்க வந்து நிதிஷ்குமார் மேல நிறைய குறைகள் குற்றங்கள் சொன்னாலும் அவரு ஆரம்பத்திலிருந்து எல்லா கட்சி தலைவர்களையும் நீங்க வந்து காங்கிரஸ் அந்த வேலையை செய்தால் அது சரியா நடக்காது, நான் போய் செஞ்சாதான் கரெக்டா நடக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லா கட்சி தலைவரும் அவர் போய் சந்திச்சாரு. நீங்க அவர் 9 தடவை மாறிட்டார், 10 தடவை மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதற்கான முழு முயற்சியை அவர் எடுத்தார். அதுல மாற்றமே இல்லை. ஆனால் ஒரு சமயத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன் இருக்கும் தான் நினைக்கிறேன். நீங்க வெளிப்படையா காட்டி மம்தா பானர்ஜிக்கும் இருக்கும், நிதிஷ்குமாருக்கும் இருக்கும், சரத்பவாருக்கு எல்லாருக்குமே இருக்கும். அது வெளியே காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அப்படி ஒரு தருணம் ஏற்பட்டு சரி ஓகே நீங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அவர்கள் அதை நோக்கி அதை பயணம் செய்யல. அது வந்து சீட் ஷேரிங் பத்தி பேசியிருக்கணும். இன்னும் கூடுதலாக இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது யார் அதை ரிசால்வ் பண்றதுன்னு பேசியிருக்கணும். ஒரு ஒருங்கிணைப்பாளர் யாருங்கிறத பேசியிருக்கணும். அடுத்தடுத்த கூட்டங்களுக்கான வேலைகள் செய்வதை விடுத்துட்டு நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த கூட்டத்தில் எதிர்பார்ப்பு என்பது முதல் கூட்டம் ஓகே, 2வது கூட்டம் ஓகே, அடுத்தடுத்த கூட்டத்தில் எதிர்பார்ப்பு என்பது சரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரும். இந்த கூட்டத்தில் அஜெண்டா என்னங்கிறது தெளிவா முடிவு வரும். இந்தியாங்கிற பெயரை தாண்டி வேற பெரிய டெவலப்மெண்ட் நடக்கல அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்துல வெவ்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ் உதாரணத்துக்கு மேற்கு வங்காளம் எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய பார்வை என்பது மம்தா பானர்ஜி என்ன சொன்னாலும் காங்கிரஸ் கேட்டுட்டு தான் போகணும் நான் நினைப்பேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வந்து ஒரு 250 இடங்களில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த இந்தியா கூட்டணியில இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா காங்கிரஸ் தான் இருப்பாங்க. அப்ப ஆப்வியஸ்லி வந்து நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு மெஜாரிட்டி வந்துட்டாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு ஒரு பேசப்பட்டதுன்னா அது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் ஆப்வியஸ்லி காங்கிரஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த அட்வான்டேஜ் எல்லாம் விட்டுட்டு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் மம்தா பானர்ஜியோட முரண்டு பிடிக்கிறது, அரவிந்த் கெஜ்ரிவாலோட முரண்டு பிடிக்கிறது, பகவத் மானோட முரண்டு பிடிக்கிறதுங்கிற வேலைகள் செய்வதன் மூலியமாக காங்கிரஸ் சொன்ன செய்தி என்பது, காங்கிரஸோ இல்ல அந்த மாநில கட்சியில சொன்ன செய்தி என்பது, நாங்க இன்னும் இந்தியாவிற்கான ஆபத்தையும் எங்களுக்கான ஆபத்தையும் நாங்க உணரல. நாங்க வந்து என்னதான் இப்ப நம்மளோட பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, என்னென்ன நடந்திருப்போம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறது. அந்த கட்சிகள் எவ்வாறு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அடுத்த 5 வருடத்தில் இவர்கள் வந்து தங்களோட கட்சியை தக்க வைக்கிறதே எப்படி இருக்குங்கிற யோசனை இருக்கும் பொழுது அந்த கட்சிகள் அதை உணர்கிறார்களா, காங்கிரஸ் அதை உணர்றாங்களா, காங்கிரஸ் வந்து அடுத்த 5 வருடத்தில் இவங்களால பயணிக்க முடியுமா, மம்தா பானர்ஜி வந்து ஒரு ஸ்டேபிளா அந்த கட்சியை கூட்டிட்டு போக முடியுமா, திமுக வந்து கட்சியை கூட்டிட்டு போக முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இவர்கள் எந்த அளவிற்கு உள்வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில இருந்து ஒவ்வொருத்தரா இந்தியா கூட்டணியில இருந்து ஒருத்தரா பிரிஞ்சு போறாங்களே தவிர அதை ஒன்றிணைக்கணும், கட்டமைக்கணும், வெளியே போனவங்களை உள்ள கூட்டிட்டு வரணும், இல்லங்க சில இடங்களை விட்டு கொடுத்து போகணும். இப்ப முதல்ல ஆரம்பத்தில் பேசும்பொழுது
ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த கூட்டணிக்கெல்லாம் வழிகாட்டினார், இந்த திராவிட மாடல் தான் அதை ரெப்ளிகேட் பண்றோம்னு சொல்லும் பொழுது அதே ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் இங்க சண்டை நடந்துச்சுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு கூட பண்ணிருக்கலாம். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இவர்களுக்கும் சண்டை வருதுன்னா அதை அவருடைய முயற்சிகள் மூலம் செஞ்சிருக்கலாம். ஆனால் செய்யல, ஏன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. அதற்கு பிறகு ஒரு கூட்டமே நடக்கல, இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் நடக்கல. கடைசி வரைக்கும் தேர்தல் சந்திக்கும் வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டே இருக்காங்க பாக்குறோம். அவங்க போய் என்டிஏ கூட்டணியில பெரிய கட்சிகள் இல்லாத சமயம்னு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கான்னு பாக்குறோம். இது வந்து தேசிய அளவில். மாநில அளவில் எப்படி தேசிய அளவில் பாஜகவிற்கு ஒரு வலு இருக்கிறது, அதே மாதிரி மாநில அளவில் 2019 ரிசல்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட அப்படியே பிரதிபலிக்குதுன்னு பாக்குறேன். அது நிச்சயமாக வாக்கு வங்கி என்பது திமுக கூட்டணி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வந்து மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு திமுக கூட்டணி மேல ஒரு அதிருப்தி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. ஆனா அது பிரதிபலிக்கக்கூடிய இடம் 2024 2026 கேட்டா நான் 2026 தான் சொல்றேன். இந்த 2024 தமிழக மக்களோட பார்வை என்பது இது மோடிக்கு எதிரான வாக்கு அல்லது பாஜகவிற்கு எதிரான ஒரு வாக்கு. தமிழக மக்கள் என்ன செய்தாலும் இங்க வந்து பாஜகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, கேரளா மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள தயாராக. ஓட் பெர்சன்டேஜ் ஏறலாம், நீங்க வந்து வாக்கு வங்கிங்கிறது ஏறலாம். அது எந்த அணியை கட்டமைக்கிறாங்கிற பொறுத்து. ஏன்னா இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகல. அதிமுகக்குள்ள யார் போறாங்க, பாஜகக்குள்ள யாரும் போறாங்க, இல்ல ஒருவேளை கடைசி கட்டத்துல அதிமுக பாஜகவே ஒன்னாயிடுவாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான சில காட்சிகளா நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக இது பாஜகவிற்கு எதிரான ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத மக்கள் மறுபடியும் காமிச்சிருக்காங்க. அப்ப அதன் மூலியமாக மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு மறுபடியும் ஒரு அபரிதமான வாக்கு கொடுக்குறாங்கன்னு பாக்குறேன். அதே நேரத்தில் 2019 திருச்சியில வந்து திருநாவுக்கரசர் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சாரு, கரூர்ல வந்து ஜோதிமணி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சாங்கன்னா அதே மாதிரி வாக்கு வித்தியாசம் இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. அந்த அதிருப்தி என்பது அந்த பெர்சன்டேஜை குறைக்கும், அந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸை வந்து திமுக கூட்டணி குறைக்கும் நான் பார்க்கிறேன். அது முழுமையான அதிருப்தி என்பது 2026 கடுமையாக வெளிப்படும். இதுல வந்து பாசிட்டிவ் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து ஒரு மெஜாரிட்டி ரொம்ப க்ளோஸா போகும்போது ஸ்வீப் பண்ணலாம், இல்ல வந்து ஒரு 38 இடங்கள் 36 இடங்கள் கூட திமுக கூட்டணி வாங்கலாம்னு பார்க்கிறேன். அந்த சென்டிமெண்ட் 2019 சென்டிமெண்ட் அப்படியே ரிட்டைன் ஆகுது. அதற்கு முக்கிய காரணமாக பாஜகவை தமிழக மக்கள் பார்க்கும் விதமும் பாஜக தமிழக மக்களை பார்க்கும் விதம். இன்னுமே அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது புரியல. கோர் இஷ்யூஸ் எதை எடுக்கணும், எதை பேசணுங்கிற இன்னும் ஒரு புரிதல் இல்லாமல் தமிழ்நாடு பாஜக செயல்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமா பார்க்கிறேன். நன்றி. சோ நீங்க அழகா எல்லாம் பாயிண்ட் பண்ணா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. ஒரே விஷயம், நம்ம ஆர்கே சார் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார், கோதி மீடியா அப்படின்னு. தமிழகத்திலையும் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் பாக்குறோம். இன்னொன்னு ஓப்பனா சொல்லணும்னா பல நேரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி சர்வீஸ், இதெல்லாம் ட்ரெண்ட் செட்டிங் ஆஸ்பெக்ட்லயும் மக்களோட ஒரு நெரேட்டிவ் செட்டிங் ஆஸ்பெக்ட்லயும் வேணா பார்க்கலாம். ஆனா மக்களும் முட்டாள் இல்லைங்கிறதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடந்த காலங்கள் மாதிரி கிடையாது. எவ்ரிபடி இஸ் வெல் இன்ஃபார்ம்டு. இப்போ சோசியல் மீடியா பீரியட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப நீங்க சாமானியர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா கூட அவங்களுடைய இன்னைக்கான அந்த மொத்த ஃபீல்டு லெவல்ல என்ன நடக்குதுங்கிறத அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ஒண்ணு. பத்ரி அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாஜகவுக்கு மெஜாரிட்டிக்கு எட்ஜ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இவங்க சொல்ற நம்பர் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனா கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது அதே அளவுக்கு தக்க வைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இருந்தாலும் கூட்டணியில் மற்ற கட்சிகளை சேர்க்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க வந்து எந்த ஒரு சான்ஸும் எடுக்க விரும்பல அப்படிங்கிற பட்சத்துலதான் அவங்க வந்து அந்த நகர்வையும் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதே நிலைமையை வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து கடந்த முறை அந்த மொத்த கூட்டணி பீக் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாஜகவுக்கு எப்படி பீக் அப்படின்னு முன்னாடி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரியான தமிழ்நாட்டுல இப்ப பாஜக நம்ம என்ன சொல்றோம், ராமர் கோவில் கட்டிட்டாங்க, அவங்க 370 பத்தி சொல்றாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க, அதனால அதன் மூலம் அவங்க வாக்கு அறுவடை பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க திமுக விவகாரத்துல எடுத்தா இவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல இல்லாம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்புங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒரு கார்னர்ல கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பேசுறது எல்லாமே நெரேட்டிவ வந்து அந்த மாதிரிதான் செட் பண்றாங்க. அதுக்கு உதாரணம் வந்து இப்ப லேட்டஸ்டா பாராளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் பேசிய விஷயம். ஆனாலுமே இங்க ஸ்டேட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நிறைவு செய்ய போறாங்க. ஆனா அவங்க அங்க ஒரு ஆன்டி இன்குமென்சி நிச்சயமா செட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து களத்தின் யதார்த்தம்ங்கிறத பார்க்கணும். அதனால திமுகவிற்கு அதிகப்படியான சீட்டுகள் கிடைக்கும் தமிழ்நாட்டுலங்கிறது வேற. அந்த கூட்டணி அதை தவிர்த்து ஆனா மற்ற கட்சிகள் இது பாஜகவாக அதன் கூட்டணியா இருக்கலாம், இல்ல பிரைமரிலி நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி முதல் இது அப்போசிஷன் எடுத்தா ஏடிஎம்கே கூட்டணி அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவங்க எவ்வளவு வாங்க போறாங்க அந்த ஓட்டு. இதுல என்ன திமுக அட்வான்டேஜ்னா கடந்த முறை வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருந்த இதுல இந்த வாட்டி ரெண்டுமே இருமுனையாக இருக்கும்போது இருமுனை எதிர்ப்பு அப்படிங்கும் போது இந்த
ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது ஒரு ஸ்பிரிட் ஆகும்போது அது ஒரு அட்வான்டேஜா திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுல தான் நம்ம இதை பார்க்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நேஷனல் லெவல்ல அகைன் நம்ம பார்க்கும்போது பத்ரி கரெக்டா சொன்னார். நீங்க வந்து ஒரிசாவை எடுத்துக்கலாம், தெலுங்கானாவை விட்டுருவோம், ஆந்திரா பிரதேச எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து டைரக்டா கான்டெஸ்ட் பண்றதோ இல்ல டைரக்டா இது இல்லாமல் இருந்தா கூட ஒருவேளை கடைசி நேரம் எலெக்ஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டதுன்னா அங்க எப்ப தேவைப்படுதோ அந்த சப்போர்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது ரெண்டாவது விஷயம். ஆனா ஐஎன்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்தது நம்ம வந்து வெளிப்படையான நடந்த பல விஷயங்களை பேசியிருக்கோம். அதுல இன்னொரு முக்கியமான டிமென்ஷன் என்னன்னு நான் பாக்குறேன்னா, இவங்க இஷ்யூ ஜம்ப் பண்ணது. அதாவது அவங்களே ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருந்தாங்க அப்படிங்கறதும் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறதையும் தான் நம்ம அது வரைக்கும் பார்த்துக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா பெகாசஸ்க்கு அப்புறம் மணிப்பூருக்கு அப்புறம் மணிப்பூர், இப்படி வரிசையா ஜம்ப் பண்ணிட்டே போனாங்களே ஒழிய அந்த மொத்த நெரேட்டிவையும் வந்து ஒரு கார்னர்ல கொண்டு வந்து இணைத்து அதன் மூலமாக இந்த தேர்தலை சந்திப்பதுங்கிறது ஒரு தெளிவா பண்ணல. இதுல இன்னொன்னு என்னன்னா, நடுவுல விட்டு கொடுத்து போறோம்னு சொன்ன காங்கிரஸ். அதாவது நம்ம எல்லாரும் விட்டு கொடுக்கணும், யாரும் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இப்ப சொல்ல வேண்டாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் வந்து இந்த ஒட்டகம் கூடாரத்துக்குள் தலையை விட்டதுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி திரும்ப தன்னுடைய பெரிய அண்ணன் மனப்பான்மையை இங்க காட்ட ஆரம்பிச்சு. அதுலதான் வந்து வெறுப்படைந்த எல்லா கட்சிகளும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்க டிக்டேட் பண்ணாதீங்க டேர்ம், யூ ஆர் ஜஸ்ட் அனதர் பார்ட்டி, நீங்க இன்னும் இந்த கூட்டணியோட ஒரு அங்கம் தான், நீங்கள் இதற்கு முழு தலைமைங்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற அளவுல எல்லாத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சு அவங்கவுங்க மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லணும்ன்ற கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி இவங்க எல்லாம் சொன்னாலும் கூட இல்ல நாங்க நிக்கிறபடி நிப்போம், ஆனா உங்களுடைய மாநிலத்துல இருக்கிறதுக்கும் எங்களுக்கு சீட் வேணும்னு சொல்லும்போது எந்த காலத்திலும் காங்கிரஸ் எதிர்த்து வெளியே வந்து சண்டை போட்டு தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டவர்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய கண்ட்ரோலை விடக்கூடாது, காங்கிரஸ்க்கு திரும்ப ஒரு ஃபுட்பால் கொடுக்க கூடாதுன்றதுலயும் தெளிவா இருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் அவங்க சொல்றது வந்து நீங்க தனியா போட்டி போட்டு சப்போர்ட் பண்றோம், ஆனா எங்கெங்கெல்லாம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோமோ நாங்களே நிற்போம். இன்னொன்னு 4 மாநில தேர்தல்ங்கிறத பார்ப்போம். வட மாநிலங்கள்ல அகிலேஷ் யாதவே வந்து கேட்டாரு, எங்களுக்கு ஒரு 2 சீட் கொடுங்க, அதை எதுவுமே அகாமடேட் பண்றதுக்கு காங்கிரஸ் ரெடியா இல்ல. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தா பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொன்னது போன வாட்டி அதுக்கு இம்பாக்ட் இருந்தது, கர்நாடகா எலெக்ஷன்ல கூட அதுக்கு ஒரு தாக்கம் இருந்ததுங்கிறத பார்த்தோம்னா பாரத் ஜோடோ நியாய யாத்திரான்னு வந்து நீங்க வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் போகும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் உங்கள் கூட்டணி கட்சிகள் இருந்தால் அவர்களை இந்த சமயத்துல அரவணைத்து போயிருக்கணும், அவங்களுடன் இணைந்து பயணித்திருக்கணுங்கிறது ராகுல் காந்திக்கு புரியாமல் அவர் வந்து தனித்தே போனது, தன்னுடைய இமேஜ்னு மட்டும் அவர் கொண்டு போனது, இது ஒரு பெருத்த பின்னடைவை திரும்ப சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல இருக்கு. இன்னும் கடைசியா என்ன சொல்லணும்னாக்கா, இவங்க மம்தா பானர்ஜி சொல்லும்போது நான் தான் இந்த கூட்டணிக்கே பேர் வச்சேன், நான் கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இன்டைரக்டா காங்கிரஸ் நீங்க இருந்தா இருங்க இல்லைன்னா போங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ சொல்றாங்களா அப்படிங்கிறதுதான் நமக்கு நினைக்க தோணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சர்வேக்கள் வந்து கொண்டுதான் இருக்கும், பல சர்வேக்கள் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸிட் போலுக்கும் சர்வேக்கும் வந்து கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இருக்கு, இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. பத்ரி சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட், என்னன்னாக்க உங்களுடைய பயசுங்கிறத நீங்க ஓரளவு பிராக்டிக்கல் அண்ட் இம்ப்ராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு. சோ பிராக்டிக்கல் டில்டிங்னா நீங்க 10% பண்ண முடியும், ஒரு 15% பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர அது அவர்களுடைய ஆசையோ இல்லைன்னா அவங்களுடைய அஜெண்டாவையோ வந்து இது பண்ணாங்க. ஒரே முட்டா மொத்தமா நாடு பூரா இப்படித்தான் ஸ்வீப் இருக்கும், இல்லைன்னா வந்து இந்த மாநிலம் பூரா இப்படித்தான் ஸ்வீப் இருக்கும்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னாலே அதை புரிந்து கொள்ளும் மெச்சூரிட்டி மக்களுக்கும் இருக்கு, அவங்களுக்கே தெரியும் வந்து இந்த கள நிலவரம் என்னங்கிறது. அதனால அவர்களும் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு சும்மா கண்ணு கட்டி ஓகே இது இப்படித்தான் நீங்க புதிங்க இதுதான் நிலவரம் அப்படிங்கிறதுக்கு கடைசியா ஓட்டு போடுறது அப்படின்னு சொன்னா 2 முக்கியமான ஃபேக்டர், இன்னொன்னு 3 கூட சொல்லலாம். ஒண்ணு வந்து எனக்கு நான் எப்பவும் ஆதரவளிக்கக்கூடிய கட்சி அதுக்கு போய் ஆதரவளிக்கிறது, இல்ல எனக்கு இந்த கட்சியை பிடிக்கல ஆட்சியில இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஆஸ்பெக்ட்ல. 3வதுங்கிறது வந்து நமக்கு தெரியும் பணம் கொடுத்தா போடுவோம் ஓட்டு அப்படிங்கிறது. சோ இது எல்லாம் வந்து இந்த தேர்தல் எல்லா தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுதான், இந்த வாட்டி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறதையும் நம்ம அடுத்த கட்டமா நம்ம பார்க்க தானே போறோம்.
என்னை பொறுத்தவரை வந்து நான் வந்து இந்த தேர்தல்ல நான் இந்த தமிழ்நாடு யாரு பக்கம், இந்தியா யாரு பக்கம் என்றது அதை தாண்டி இப்ப இருக்கின்ற இந்த அரசியலை பத்தி பேச விரும்புகிறேன். சற்றே இதுல இருந்து கொஞ்சம் நீங்கின விஷயமாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து இப்போ மோடிக்கு எதிராக ஒரு கூட்டணி வருது. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ரைட் விங்னுடைய கம்ப்ளீட் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மோடிக்கு எதிராக இருக்கிறீங்க, அந்த ஒரே ஒரு அஜெண்டா தான் உங்களுக்கு இருக்கிறது, வேற என்ன அஜெண்டா இருக்கிறது என்ற அந்த கேள்வி வந்து பல இடங்கள் இருக்குது. நிச்சயமாக அது கேட்க வேண்டிய கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ மோடிக்கு எதிரான ஒரு 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 கட்டமைப்பு என்று வந்துவிட்டால் அதனுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு என்னன்ற கேள்வி வருது இல்லையா? இப்ப ஆஃப்டர் மோடி வாட், நீங்க வந்து மோடியை டிஃபீட் பண்ணிட்டீங்க, அதன் பிறகு என்ன நடக்க போறதுன்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போ அது அது குறுகிய நோக்கத்தோடு, அதாவது எகெயின்ஸ்ட் மோடியை கீழிறக்க வேண்டும், பாஜகவை கீழிறக்க வேண்டும், இந்த ஒரு நோக்கத்தை தவிர வேற என்ன நோக்கம் இருக்கிறது, என்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்குது என்ற அந்த கேள்விக்குள்ளார நான் பயணிக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை அதுதான் ஒரு குரூஷியல் கேள்வியாக நான் பார்க்கிறேன். இப்ப 2019 என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க அப்படியே எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் அப்படியே உட்கார்ந்தா போறோம், இவங்களை தூக்கி போட்டுருவாங்க, டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இந்த ஃபிளாட் ஜிஎஸ்டிக்கு பிறகு நிச்சயமாக மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு இடத்துல இருந்து எதிர்கட்சிகள் வந்து என்டையர் இஷ்யூ அப்ரோச் பண்ணாங்க. அனைவருக்கும் பிரதமர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்ததாக அவர்கள் கணித்துக் கொண்டார்கள். அதுக்கு இணங்க அவர்கள் வந்து செயல்பட்டார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ அது செயல்படுவதற்கு காரணமாகத்தான் மறுபடியும் மோடிக்கு ஒரு டேர்ம் வருது என்று நாம் பார்த்தோம். அந்த ஒரு இதுல வந்து இவங்களை அனைவரும் ஒன்றாக இல்லை என்ற நிலை இருக்கிறது. டாக்டர் பொன்ராஜ், நீங்க பேசுங்க, நான் அதுக்கப்புறம் பேசுறேன், நான் கண்டினியூ பண்றேன். நீங்க இன்னும் ஓப்பனிங் கமெண்ட்ஸே வரல. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் அந்த சர்வே எல்லாம் பார்த்தேன். இது 2019 ரிசல்ட் அப்படியே கொஞ்சம் ட்வீட் பண்ணி சர்வேன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இப்ப முதல்ல அமித்ஷா சொன்னாரு 370 400 வரும் அப்படின்னாரு. அடுத்து பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கு இப்ப சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி இப்ப ஆங்கில செய்தி சேனல்கள், இந்தியா டுடே போன்ற செய்தி சேனல்கள், டைம்ஸ் நவ் போன்ற செய்தி சேனல்கள் இப்ப வந்து அவங்க அத 2019 ரிசல்ட் எடுத்து ட்வீட் பண்ணி மீண்டும் பிஜேபி என்டிஏ வரும் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனவே இதனுடைய நம்பகத்தன்மை வந்து இஸ் இன் கொஸ்டின், கிரெடிபிலிட்டி இஸ் இன் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு பெர்செப்ஷன் செட்டிங், இந்த பெர்செப்ஷன் செட்டிங் வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல். ஸோ எனவே எனக்கு இந்த சர்வேல எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் மனதுல வந்து அதே 2019 ரெஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதாவது 3 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆனா 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த மோடி அவர்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பது போல ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணப்படுகிறது. அதான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு இருக்குமா என்பது சந்தேகமே. 250க்கு மேல அவர்கள் வந்து விட்டாலே அது பெரிய விஷயம்தான். மேபி மெஜாரிட்டி பார்ட்டியாக வரலாமே ஒழிய இந்த ஒரு மாற்றம் இருக்கிறது. பீக் வந்து they have attained in 2019, 31% 2014, 37% வந்து 2019. அப்ப 37%க்கு மேல இவர்கள் எங்க போய் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வட மாநிலங்கள்ல இவர்கள் எங்கெல்லாம் வெற்றி பெறுவார்களோ அங்கெல்லாம் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஆல்ரெடி என்டிஏ பிஜேபி பண்ணியாச்சு. இதுக்கு மேல அவர்கள் பண்ண வேண்டும் என்று சொன்னால் வேற எங்கு அவர்கள் பண்ணி அந்த 400 எடுப்பார்கள் என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த 400 என்ற நம்பர் அன்டில் அன்லெஸ் இவிஎம் டியூக் பண்ணி இவங்க ஜெயிக்காத வரைக்கும் 400 என்ற அட்டைன் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். அது வந்து இவர்களால் அதை செய்ய முடியாது. ஏன்னா இவிஎம் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ணலாம், இட் கேன் பி மேனிப்புலேட்டட். அண்ட் அதுக்கு ஏற்ற சூழல்களை திரு மோடி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். முதல்ல வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை நீக்கிட்டு இவருக்கு வேண்டிய அமைச்சரை போடுறார். அதுல கூட அவங்க ரெக்கமெண்ட் பண்றவங்க கூட செலக்ட் பண்ண முடியாது, பிரைம் மினிஸ்டர் சொல்றதான் செலக்ட் பண்ண முடியும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். இது ஒரு வகையான ஒரு செட்டிங். இதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பெல் இவிஎம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அந்த பெல்லுக்கு இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக குழுவுல டைரக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸா பிஜேபியை சேர்ந்த 4 பேரை நியமிக்கிறார். அடுத்த ஒரு அடி. அதற்கு அடுத்து கிட்டத்தட்ட 17,30,000 இவிஎம் விவிபேட் மெஷின்ஸை
இவர்கள் வந்து 2019 எலெக்ஷனுக்கு முன்னாலேயே ப்ரக்யூர் பண்ணிட்டு அதுல 6.5 லட்சம் மெஷின்ஸ் வந்து ஃபால்ட்டின்னு எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணிருக்கு அப்படின்னா இது இங்கதான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது. அதாவது எப்பெல்லாம் வந்து இவிஎம் மெஷின்ல மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் டைம்லையும் ரிப்பேருக்கு அனுப்பும் பொழுதும் அந்த சாஃப்ட்வேரை வந்து டீக் பண்ணி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்ப அந்த சாஃப்ட்வேரை டீக் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது டைம் பேஸ்டு சாஃப்ட்வேரை ஒரு 4 மாநிலங்கள்ல அப்படியே விட்டுருங்க, தெர் இஸ் நோ சேஞ்ச். குறிப்பிட்ட ஒரு 400 தொகுதிகளில் எங்கெல்லாம் வந்து பிஜேபி ஒரு 10% 5% மார்ஜின்ல தோற்று இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து இதை ட்வீக் பண்றதுக்கான வழிகள் இருக்கும். இது ஆல்ரெடி போல் மாஸ்டரான அமித்ஷா அவர்களுக்கு இது கை வந்த கலை. எந்த இடத்துல அவர் ஜெயிக்கணும், எந்த இடத்துல இது பண்ணணும்னு. அதனாலதான் 400 எல்லாரும் தெளிவா திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனதுல 400 என்பதை பதிய வைக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு 400 லொகேஷன்ல மொத்தமே 10 லட்சம் பூத்து தான் இருக்கு. அந்த 10 லட்சம் பூத்துக்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் வந்து 16 லட்சம், விவிபேட் மெஷின் 17 லட்சம் இருக்கு. இதுல 10 லட்சம் இடத்துலதான் பூத் இருக்கு. இதுல 6.5 லட்சம் மெஷின்ஸ் வந்து ரிப்பேர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க சிஇசி அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு பெல்லுடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுதுன்னு பாருங்க. பெல் உற்பத்தி பண்ண மெஷின் 6.5 லட்சம் மெஷின். அப்ப 6.5 lakh மெஷின்ஸ் going to be deployed in these 400 identified locations. அப்ப தொகுதியில இது இங்கதான் வந்து இவர்கள் இந்த நம்பரை வந்து மக்கள் மனதுல இந்த மாதிரி சர்வேக்கள் மூலமாக, எக்ஸிட் போல் மூலமாக, இந்த மாதிரியான ஒரு பிரிண்டிங் மீடியா மூலமாக மக்கள் மனதுல வந்து ஒரு பிம்பத்தை வந்து இவர்கள் கட்டமைக்கிறார்கள். இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்பது ஒரு சைடு. ரெண்டாவது, இவர்களுக்கு ஏற்கனவே 2019 2014 இருந்த என்டிஏ கூட்டணி இன்னைக்கு யாரு கூட இருக்கா? எக்ஸப்ட் நிதிஷ்குமார் தான் இப்ப வந்திருக்காரு. சிவசேனா போயாச்சு, ஏடிஎம்கே போயாச்சு, அகாலிதள் போயாச்சு. இத்தனை பேர் போன பிறகு இவர்கள் 400 சீட்டு வாங்குவதற்கு இவர்கள் இந்தியாவுக்கு செய்த நன்மை என்ன? அப்ப இந்தியா வந்து அந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் 2014 5.4% இருந்தது. இன்றைக்கு 10.05% டபுள் ஆயிருக்கு. அப்போ எல்லா பெராமீட்டர்லையும் இந்தியா இன்றைக்கு படு பாதாளத்திற்கு சென்று விட்டு அழுத்தி விட்டு மீண்டும் ஜெயிப்போம் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எனக்கு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கு உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அதே 39 திமுக வரும் என்று ரிப்பீட் பண்றாங்க. ஆனா இங்க வந்து ஏடிஎம்கே இங்க வந்து ஒரு இன்றைய மாநில தலைவர் கூட அவர் சொல்றாரு 40க்கு 40 நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கான்பிடன்ஸ்ல இவங்க சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப 40க்கு ஜெயிப்போம் அப்படின்னா 39 + 1 40 ஜெயிப்போம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா எப்படி இவர்கள் ஜெயிப்பார்கள்? அப்ப வரக்கூடிய தகவல்கள், டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 100 கோடி இறக்குறாங்க, 25,000 ரூபாய் கொடுக்க போறாங்கன்ற தகவல்கள் டெல்லியில இருந்து வருது. அப்ப இவர்கள் பணத்தால் அடிப்போம் என்ற ஒரு எண்ணம், அதாவது திமுகவாலும் சரி அதிமுகவாலும் சரி இந்த மேட்ச் பண்ணக்கூடாது, அப்ப இதால அடிப்போம், அடிச்சு பார்ப்போம், 10 தொகுதியாவது நம்மளுக்கு வேணும்னு இவ்வளவு பிரம்ம பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் 250க்கு மேல இவர்கள் எடுக்க முடியாவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர்களுக்கு தொக்கி நிற்கிறது. அப்ப தமிழ்நாடு கேரளாக்குள்ள போக முடியாது, இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாமா, கர்நாடகாவோட ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாமா என்ற ஒரு எண்ணம். அங்கதான் ஒரு 10 தொகுதியை நம்புறாங்க. இந்த 10 தொகுதிகள்ல எப்படியாவது அதிமுகவை மிரட்டி இல்ல திமுகவை மிரட்டி எப்படியாவது வந்து இந்த 10 தொகுதி நம்ம கைவசம் வந்தால், ஒருவேளை 250க்கு கீழே போயிட்டோம், நம்ம வந்து இழுபறி நிலை வருகிறது, அப்ப லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு நம்ம வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற காரணத்தினால்தான் இங்கு வந்து தமிழகம் போக்கஸ் பண்ணப்படுகிறது. இதற்கு இந்த மாதிரியான ஒரு வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே நான் கேள்விப்பட்டேன், இங்க இருக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் கிரௌடு வந்து பிஜேபிக்கு 20% கூடிருச்சு. எப்படி கூடிச்சுன்னு கேட்டா அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணத்தினால் கூடிவிட்டது. அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களுக்கும் குரல் கொடுக்காத அண்ணாமலை இந்து மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபட்ட அண்ணாமலை அவருக்கு இதை செய்ததுனாலே கூடிவிட்டது என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அதிமுக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த பணம் வந்து ஒரு தொகுதிக்கு 100 கோடி அலாட் பண்றாங்க போல தெரியுது. அதனால வந்து அதிமுக இன்னைக்கு ஒரு 15 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க, ஒரு எம்பி போயிட்டாரு. எடப்பாடி கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லைன்னா மொத்தமா தூக்கிடுவாங்க போல தெரியுது அடுத்த கட்ட தலைவர்களை எல்லாம்.
சோ அப்ப அமைச்சர்கள் தான் சம்பாதிச்சிருக்காங்க, எம்எல்ஏக்கள் சம்பாதிக்கல அப்படின்னா இந்த 100 கோடி அப்படியாவது பிடிச்சிடலாம், விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினாலும் இறங்குவாங்க போல தெரியுது. என்ன அதிமுகவை காலி பண்ணுவதற்கு இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் அதிமுக காலியாகும். அதை எடப்பாடிக்கு ஒரு சிக்னல் ஆத்தான் பார்க்கிறபடிய ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒருங்கிணைந்த அதிமுகவும் பிஜேபியும் மற்ற கூட்டணி கட்சிகள் இணைந்து நின்றாலே தமிழகத்தில் அவர்கள் ஜெயிக்க முடியாது. அப்படி இருந்தும் 4000 கோடியை இறக்கி தமிழகத்தில் ஒரு 10 சீட்டாவது பிடிச்சிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இறங்குகிறார்களே தவிர இந்தியா முழுமைக்கும் 400 சீட் என்பது ஒரு ஃபேக், ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அதற்கேற்ப சினாரியோஸ் செட்டமைக்கப்படுகிறது. இவிஎம்மும் தேர்தல் கமிஷனும் இதற்காக வளைக்கப்படுகிறது. அரசியல் சட்டம் மீறப்படுகிறது. இத்தனையும் இங்கு நடக்கிறது. இதை ஜனநாயக சக்திகள் பார்த்து கொண்டிருக்கிறது. தூக்கம் வராத நீதிபதிகள் இதற்கு கண் விழிப்பார்களா என்று தெரியவில்லை. இதெல்லாம் பார்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு இதை பற்றி மிகவும் கன்சர்னோட இருக்காங்க. இளைஞர்கள் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அடுத்த தேர்தல்ல மோடியே நின்று ஜெயித்தாலும் பிஜேபி ஜெயித்தாலும் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் என்பதை ராமர் கோயில் சம்பவத்திலேயே RSS உணர்த்தி விட்டது. எனவே இதை விட ஒரு போஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நமக்கு கிடைப்பார் என்ற சூழல் தான் பிஜேபியை தேர்ந்தெடுத்தால் கிடைக்கும் என்பதுதான் எனது கணிப்பாக இருக்கிறது. நன்றி பொன்ராஜ். நீங்க யாராச்சும் பத்ரி நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? அதன் பிறகு வேணா நான் பேசிக்கிறேன். இந்த பொன்ராஜ் சொன்னதை ஆல்மோஸ்ட் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதற்கு நிறைய நேரம் எடுக்கும். நான் ஒரு 4-5 குறுகிய பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு லிஸ்ட் ஆஃப் நமக்கு இப்ப யாரு தேர்தலில் நிக்க போறாங்க, எந்த இடத்துல யாருக்கு கீழே யாருடைய பெயர் வரப்போகிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எந்த மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸ்ல வாக்கு எந்திரத்தை செட்டிங் பண்ண முடியும்ட்டு பலமுறை இத பற்றிய பேச்சு வந்துருச்சு. டாக்டர் பொன்ராஜ் சொல்றேன், நீங்க பேசி முடிச்ச பிறகு நான் பதில் சொல்றேன். ஆமா ஆமா என்ன இது எப்படி அதாவது எந்த பட்டன் அமுத்தினாலும் தாமரைக்கு, நீங்க மத்ததெல்லாமாவது அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. 100,000 கோடியை கொட்டி இறக்குகிறார்கள். ஒருவருக்கு ஏன் 25,000 இருக்கலாம், 2.5 லட்சம் கொடுக்கிறார்கள். அதெல்லாமாவது அட்லீஸ்ட் தேர் இஸ் அ பிலீவபிலிட்டி. கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டோம்னாலும். ஆனால் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து கொண்டு இந்த செட்டிங்கை பண்றாங்க அப்படிங்கும்போது இவ்வளவு எஃபர்ட். அப்ப எதுக்கு காசு? 2 ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும். இப்ப எலெக்ஷன் ப்ராசஸ திங்கர் பண்ணி 400, 450, 500, 550 வரலாம்னா காசு அங்க செலவு பண்ணுங்க. நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், வீணடிக்காது. சார் உங்க கண்ணு முன்னாலேயே பஞ்சாப்ல இப்ப சண்டிகர்ல பண்ணாங்கல்ல சார், கண்ணு முன்னால பண்ணாங்கல்ல. இது கண்ணு பேலட் பேப்பர்லயே பண்ணும்போது இவிஎம்ல பண்ண முடியாதுன்னு. அதுதான் இவிஎம்ல நீங்க சொல்றதை தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்றேன் சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. பிளாங்க் பேப்பர் வாக்கு ஏன் கூடாதுங்கிறதுக்கு சண்டிகர் முட்டாள்தனமாக யாரு பண்ணாலும் அதை விட ஒரு அபத்தம் எதுவும் கிடையாது. சிசிடிவிக்கு முன்னாடி பண்றதை எவன் பண்ணான் அப்படிங்கிறது அவ்வளவு மோசமா இருக்கு. அப்பதான் ஈஸியா நீங்க பேப்பர்ல செல்லாது அப்படின்னு பண்ண முடியும். நீங்க பேப்பர்லயே பண்ணலாம், வாக்கியந்திரத்துல பண்ண முடியாதான்னா முடியாது. அதோடைய ரிவர்ஸ், எங்களுக்கு வாக்கியந்திரத்தில் பண்ணிவிடுவீர்கள், பேப்பரை கொடுங்கள் என்று கேட்பவர்களிடம்தான் நீங்க இதை சொல்லணும். ஐயா எப்படியா கேக்குறீங்க பேப்பர்ல என்னென்ன இல்லாம வித்தை காமிக்கலாம். ஏன்னா அத்தனை பேரும் வித்தை காண்பித்துதான், பேப்பரில் வித்தை காண்பித்துதான் நாம பார்த்திருக்கிற அத்தனை கட்சிகளும் மேல வந்திருக்கு. தமிழகம் உட்பட பல பஞ்சாயத்து தேர்தல்கள்ல இப்பதான் பஞ்சாயத்து தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கு வாக்கேந்திரம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சூப்பர் கேப்சர், அதாவது மத்திய மாநில தேர்தல்களுக்கெல்லாம் வாக்கியந்திரங்கள் வந்ததற்கு பிறகும் கூட நமக்கு பஞ்சாயத்து தேர்தலையும் நம்மளுடைய கார்பரேஷன் தேர்தலையும் பேப்பரை வைத்து என்னென்னலாம் நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். சென்னையில என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறது கேப்சர் ஆகுது. என்னுடைய கருத்து, வாக்கியந்திரத்திலாம்
டிக்கர் பண்ண முடியும் என்று நான் நம்பவில்லை. அது நீங்க உங்களுடைய கருத்தாக இருந்தால் அது அப்படி ஏற்பட்டது. மற்றபடி உங்களுடைய பதில் சொல்லுங்க அதுக்கு. நான் இதை முடிச்சிடுறேன் உங்களுடைய எல்லாத்துக்கும், அதுக்கப்புறமா நீங்க வாக்கியந்திரம் பத்தி சொல்லிக்கலாம். இப்ப உங்களுடைய டோட்டல் கான்செப்ட் என்னன்னா, இவங்க பாரதிய ஜனதா படுமோசமாக ஆட்சி செஞ்சிருக்கு. ஒண்ணு, அவனுக்கு போய் அவனாவது வாக்களிப்பாங்க. ரெண்டாவது, அப்படியே வாக்களித்தாலும் RSS வந்து சொல்லிருச்சு மோடி கிடையாது, அதை விட மோசம், அதாவது யோகி வந்துட போறாரு அப்படின்னு. அதெல்லாம் உண்மை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொன்றுமே லேயர்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாரதிய ஜனதா ஜெயிக்கணும். அவ்வளவு மோசமா இருந்தாங்கன்னா அவங்க படுதோல்வி அடைவார்கள், நாடு நிம்மதி அடையும். ஒண்ணு, அப்படி ஜெயிச்சு வந்துட்டாங்கனாலும் மோடி அவுட்டு. ரெண்டாவது பாயிண்ட், இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமா அப்படிங்கறது வந்து நம்ம இப்ப இந்த ஸ்பெகுலேஷனுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? இட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த எலெக்ஷன், ரைட்டா? இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எப்படி நீங்க அடுத்த இன்னொரு பாயிண்ட் கேட்டீங்க, 2 வருஷத்துல இருந்து 2.5 வருஷம் ஆட்சி செய்த அதிமுகவுக்கு இல்லாத ஆன்டி இன்கம்பன்சி அல்லது வந்திருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி 10 வருடம் ஆண்ட பாரதிய ஜனதாவுக்கு எப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேலிடான கேள்வி. தட் இஸ் a question which is worth answering. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பலிக்கணும்னா அதை பெறுவதற்கான இன்னொருவர் இருக்கணும். தமிழகத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்க போகிறதுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? மற்ற பொட்டன்ஷியல் காம்படிட்டர்ஸ் 2 பேருமே பாரதிய ஜனதாவையும் பொட்டன்ஷியல் எதிர்கட்சிங்கிறதுல நான் எடுத்துக்கிறேன், சேரல, அவர்களிடம் எண்ணிக்கை இல்ல, அதனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, யூஸ்லெஸ். அதேதான் சென்ட்ரல்லையும். உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் ஓரளவுக்கு வலுவான இடத்துல இருந்திருந்தா நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லலாம். பட் என்ன இருக்கு, ஆக்சுவலா ஒரு பக்கம் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பல மாநிலங்களிலிருந்து காணாமல் போயிட்டு, அது இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வேர் இட் இஸ் டிரெக்ட் ஃபைட் வித் பிஜேபி, அவர்கள் ஒரு வலுவான நிலையில் இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. குஜராத்தில் காங்கிரஸ் என்ன செய்யும்? ராஜஸ்தானில் இப்பொழுது காங்கிரஸ் என்ன செய்யும்? ஏன் இமாச்சல பிரதேசத்திலேயே காங்கிரஸ் என்ன செய்யும்? சத்தீஸ்கடில் என்ன செய்யும்? உத்தராகண்டில் என்ன செய்யும்? இதற்கான பதில நம்ம சொல்லுவோம். மத்திய பிரதேசத்தில் என்ன செய்யும்? நீங்க பிஜேபியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா முதல்ல இந்த கிட்டத்தட்ட 200 இடங்கள் இருக்கக்கூடிய கோவாவிலிருந்து ஆரம்பித்து இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல நீங்கள் குறைந்தபட்சம் பாதிக்கு பாதி கூட வாங்க வேண்டாம், 40% இடங்களையாவது காங்கிரஸ் பெற்றால்தான் பாரதிய ஜனதா பின்னுக்கு தள்ளப்படும். அதற்கான எந்த எஃபர்ட்டும் களத்துல இருக்கா? மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கீங்க, நீங்க அதை அனலைஸ் பண்ணுங்க ஸ்டேட் பை ஸ்டேட்டா. பஞ்சாப் பாரதிய ஜனதாவுக்கு முக்கியமே இல்லை, அகாலிதள் போச்சுன்னா போட்டோம். அவங்க கிளியராவே கேரளா இல்லை, தமிழ்நாடு இந்த ஆண்டுக்கு இந்த 2024க்கு தமிழ்நாடு இல்லை. நீங்க சொல்ற மாதிரி 250 கோடி 2500 கோடி எடுத்து 10 சீட் எடுக்கிறதெல்லாம் இல்லை அவங்களுடைய நோக்கம். அது நோக்கமாக இருந்திருந்தால் அவர்கள் இபிஎஸோடு ஒரு மிக வலுவான ஒரு கூட்டணி அமைத்திருப்பார்கள். எங்களுக்கு சும்மா 4-5 சீட்டு கொடுத்தா போதும், அந்த சீட்ல ஜெயிச்சா போதும்னு சொல்லியிருப்பார்கள். அவர்கள் அப்படி சொல்லவில்லை. ஆந்திராவில் அவர்கள் ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கல. அவர்களுக்கு சுயமாகவே தெலுங்கானாவில் சில இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. கருத்து கணிப்பு ஒரு 4-5 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குது. அடுத்தது அவர்களுடைய போக்கஸ் முழுக்க கர்நாடகம் மட்டும்தான். ஸோ அங்கிருந்து ஆரம்பித்துதான் இந்த கணக்கெல்லாம் வருது. இந்த கருத்து கணிப்பை கொடுத்தவர்கள் எல்லாருமே ஸ்டேட் பை ஸ்டேட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க அதை கண்டெஸ்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸால் குஜராத்தில் ஒரு இடத்தையாவது வெல்ல முடியுமா? நீங்க என்ன மாடல் வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க பேப்பர்ல எழுதி கொண்டு வர சொல்லுங்க மக்களை, வாக்குச்சீட்டை பதில் இதை போட சொல்லுங்க, வாக்கு எந்திரத்தை போட சொல்லுங்க, கூரை மீது ஏறி நின்று கூவ சொல்லுங்க, நீங்க என்ன மெத்தட வேணாலும் யூஸ் பண்ணுங்க. நீங்க யாராவது ஒரு இடமாவது நான் சொன்ன ஸ்டேட்ல கான்பிடென்டா குஜராத்ல வெல்ல முடியுமா? உத்தராகண்ட்ல வெல்ல முடியுமா? உத்தரப்பிரதேசத்துல போன தடவையாவது ஓரளவுக்கு இவங்க 2 பேரும் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்து வந்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அப்ப அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஆப்போசிஷன் வைத்துக் கொள்ளாமல்
நாங்க வந்து இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணுவோம். எப்படி பண்ண போகிறீர்கள்? ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இந்த மாநிலங்களில் எல்லாம் பாரதிய ஜனதா தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இடங்களை பெறும். மாற்று என்பது இதுவரை உருவாகவில்லை. அதுதான் பிரச்சனை. நம்ம வந்து அதை பணத்து மேல, கோதி மீடியா மேல, வாக்கு எந்திரத்தின் மேல, பெல் மேல அப்படின்னு நம்ம எல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்கலாம். பட் அதெல்லாம் வெறும் காணல் நீர் தான். உண்மையான பிரச்சனை எங்கேயோ இருக்கு. அந்த பிரச்சனையை நீங்களும் நானும் பேசி தீர்த்து விட முடியாது. அது தீர்க்க வேண்டியவர்கள் வேறு. அது தீர்க்கப்படாமல் நாம வந்து நமக்காக ஒரு காரணத்தை சொல்கிறோம். அதுக்கு மேல பொன்ராஜா நீங்க எப்படி வேணாலும் அந்த ஏர்லியர் பாயிண்ட்ஸ் நான் பேசிட்டுமா சார்? ஓகே சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, முதல் பாயிண்ட்டுக்கு வரேன் நான். அதாவது இவிஎம் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்றத அவர் பிலீவ் பண்ணல அப்படின்னு சொன்னார் பத்ரி சகோதரி அவர்கள். இது வந்து இதுக்கான ரீசன் எந்தெந்த கட்டத்துல மேனிப்புலேட் பண்ண முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டைம்ல, ரெண்டாவது ரிப்பேருக்கு மிஷின் அனுப்பக்கூடிய நேரத்துல 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேர் என்று சொல்லி அது தயாராக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்ட பேராபெர்னலியா இவிஎம் சரி, பெல்லையும் சரி, சிஇசிலையும் சரி செட் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே இது நடக்க போகுது. ஒண்ணு. ரெண்டாவது, சாஃப்ட்வேர் வந்து இது 3 விதமான மெமரிஸை கொண்ட ஒரு இவிஎம். இதுல வந்து ஆஸ் இட் இஸ் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா இவிஎம் ஒழுங்கா பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். ஆனா இதுல டைம் பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த மெஷினுக்கு எந்தெந்த மெஷின் எந்தெந்த பூத்துக்கு போக வேண்டும் என்பதை முடிவு செய்வது எலெக்ஷன் கமிஷனை தானே ஒழிய வேற யாரும் இல்லை. அப்ப எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ண போறாங்க. அப்ப 400 தொகுதிகள்ல எந்தெந்த பூத்துக்கு மெஷின் அனுப்பணுன்றத டிக்டேட் பண்ணுவது அங்க போல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கலாம். அவங்களுக்கு தெரியும். எந்தெந்த அமித்ஷாவுக்கு தெரியும் எந்த 400 தொகுதி எப்படி சொல்லுவாரு? அவர் மானாங்கனியே சொல்ல முடியுமா? இந்தந்த தொகுதியில நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம், இந்தந்த தொகுதியில வந்து கிட்டத்துல வந்திருக்கோம், இந்த தொகுதியில 10% நம்ம கேப் இருக்கு, இந்த தொகுதியில 5% கேப் இருக்கு. இப்படி எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி 400 தொகுதியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா அந்த இடத்துல நீங்க வந்து 6.5 லட்சம் மிஷின் நீங்க அப்டேட் பண்ண போகும் பொழுது சோர்ஸ் கோடை வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ணி அங்க எழுத முடியும். எப்படி எழுத முடியும் என்பதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியும் என்னால. அதை வந்து கூடிய சீக்கிரம் நான் அதை வெளியிடுறேன். அந்த சோர்ஸ் கோடை எப்படி பண்ண முடியும்ன்றதை நான் வெளியிடுறேன். அப்ப அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கான வழிமுறைகள் பல்வேறு மெத்தட். அதாவது இனிஷியலா வந்து இதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் பூத் ஏஜென்ட்ஸுக்கும் இது ஒழுங்கா ஒர்க் பண்ணதான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்புறம் எப்படி இதை சேஞ்ச் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஒரு 500 ஓட்டு போடும் பொழுது எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகும். மிச்சம் வந்து எண்டு வரைக்கும் எண்டு முடிச்சு ரிசல்ட் 5 மணிக்கு மேல இது மாறணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். எவ்வளவு ஓட்டு போலா இருக்கோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறுறதுக்கான சோர்ஸ் கோட் எழுதுனா போதும். டைமிங் பேஸ்டு சேஞ்சிங் த ரிசல்ட். அப்ப டைமரை செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த சோர்ஸ் கோட்ல எழுத முடியும். எழுதி ஒரு ஓட்டை நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெஷின் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கு மாறும். ஒரு கேண்டிடேட்டுக்கு அவருடைய ஓட்டை அவருக்கு விழுகல அப்படின்னா இது எப்படி நீங்க பாப்பீங்க? சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் அதுக்குதான் விவிபேட் வச்சிருக்கோம். எதிர்கட்சிகள் ரொம்ப புத்திசாலி அப்படி என்ன கேட்கணும்னா, ஏன்னா விவிபேட் நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடும்போது விவிபேட்ல எப்படி மாடிஃபை பண்றதுன்னு சொல்றேன் உங்களுக்கு சேதுராமன். விவிபேட்டை வந்து 17,30,000 விவிபேட் 2019 எலெக்ஷனுக்குள்ள வாங்கியாச்சு சீஃப் எலெக்ஷன் கமிஷன். ஏன் அதை டிப்ளாய் பண்ணல? 20,000 லொகேஷன்ல மட்டும் நீங்க ஏன் டிப்ளாய் பண்ணீங்க? எதுக்கு வந்து 5 லொகேஷன்ல டெஸ்ட் பண்ணா போதும்னு உத்தரவு சொன்னது சுப்ரீம் கோர்ட்? எதற்கு அது? அப்ப இந்த விவிபேட் ஏன் தெர்மல் பிரிண்டிங் உள்ள கொண்டாந்தீங்க? 3 மாசத்துல அழிந்து போகக்கூடிய இங்கு கொண்ட தெர்மல் பிரிண்டிங் ஏன் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? ஏன் லேசர் பிரிண்டர் வச்சா இந்தியாவுடைய எக்கானமியை பாதிச்சு போயிருமா? இல்ல கெட்டு போயிருமா? லேசர் பிரிண்டர் வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு அந்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த அந்த இங்க் அழியாத ஒரு லேசர் பிரிண்டர் ஏன் யூஸ் பண்ணல? அப்ப இப்படி கொஞ்சம் ஓரம் நிறுத்துங்க. ஒரு ஆத்தென்டிக் ஓட்டிங் சிஸ்டத்தை எந்த இடத்துக்கு அவங்க கேண்டில் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இல்ல சார், இல்ல சார், நீங்க ஆத்தென்டிக் சிஸ்டம் எப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்கு இடம் இல்லாம இருக்கணும், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? நான் யார், அது எதுக்கு வந்து ஒரு டிண்டட் கிளாஸ் போடுறீங்க நீங்க? ஏன் டிண்டட் கிளாஸ்? அந்த டிண்டட் கிளாஸ்லயே
பிரிண்ட் ஆனது நீங்க வாக்களித்த கவுண்டருக்கும் ஓட்டு போட்ட இத்தனை ஓட்டு கவுண்டட் சரி போல்டு ஓட்டுக்கும் கவுண்டிங் ஓட்டுக்கு ஏன் டிஃபரன்ஸ் வந்தது? ஏன் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே போட்டாங்க அப்படி? எதற்கு அதை உடனடியாக இந்த டிஃபரன்ஸ் நோட் பண்ணி காமிச்ச உடனே 2019 எலெக்ஷன்ல இவர் கவுண்டட் ஓட்டுக்கும் போல்டு ஓட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு என்று காமித்து சுட்டி காட்டியவுடன் எதற்கு அந்த ரிசல்ட் பேஜே எலெக்ஷன் கமிஷன் எடுத்தது? சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன பதில்? அப்ப நீங்க எந்த டிரான்ஸ்பரன்சி அங்க இல்ல. அப்ப நீங்க இப்ப என்ன கேக்குறோம் அப்படின்னா விவி பேட்டி மேனுவல் ஓட்டிங் எங்களுக்கு தேவையில்லை, இவ்வளவு தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, வேணாம். இவிஎம் யூஸ் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விவி பேட்டி யூஸ் பண்ணுங்க, தெர்மல் பிரிண்டிங்க தூக்குங்க, லேசர் பிரிண்டிங் கொண்டு வாங்க, பிரிண்டட் அந்த சீட்டை எடுத்து ஒரு போல் பேலட் பாக்ஸ்ல போடட்டும், அதை எண்ணுங்க, நீங்க அதை எண்ணுங்க. அப்ப இது கரெக்டா இல்லையான்னு தெரியும். இது ஏன் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷன்? இதை ஏன் சுப்ரீம் கோர்ட் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது? வளர்ந்த நாடுகள் அனைத்து நாடுகளும் இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட், எனி எலக்ட்ரானிக் சிஸ்டம் கேன் பி மேனிபுலேட்டட் வித் சாஃப்ட்வேர், வித் டைமர், இட் கேன் பி மேனிபுலேட்டட். இது எவரிபடி நோஸ். சின்ன ஒரு ஐடி ப்ரோக்ராமருக்கு தெரியுது. இதுல பெரிய பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இதுல கிடையாது, ஒரு சின்ன சிப்பு. இந்த ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாதுங்க. அப்ப இதை சரி பண்ணுவதற்கு இந்த கொஸ்டினுக்கு சிஇசி ஆன்சர் பண்ணுதா? இல்ல சிஇசி அதுக்கு ரெடியா இருக்கா? இல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வைத்துக் கொண்டு எலெக்ஷன் நடத்தலாமா? அப்ப இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? எதிர்கட்சிகள்லாம் நீ மற்ற எதிர்கட்சிகள் ஜெயிக்குது அப்படின்னா 4-5 ஸ்டேட்ல நீ இன்னும் மேனிபுலேட் பண்ணாத, அப்பதான் நம்பகத்தன்மை வரும். இதுக்கு தானுங்க சிஇசியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், யாரை வச்சு தேர்ந்தெடுக்கணும்? ஒரு ரிட்டையர்ட் ஆன உடனே அடுத்த நிமிஷம் வாரண்ட் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அடுத்த நாள் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க. எப்படி நடக்குது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மேனிபுலேஷனை பண்ணும் பொழுது இதை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி எலெக்ஷன் ஒரு ஆத்தென்டிக்கா நடக்கும்னு நம்ம நம்புறது? எனவே இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட். ஒண்ணு ரைட், முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பத்ரி அவர்கள் சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னாரு? ரெண்டாவது இது பணம் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, இங்க அப்படியெல்லாம் எல்லாம் சொல்றாரு. பணம் கொடுப்பது என்பது இது எல்லாம் ஓப்பனா நடக்காது, பின்னால நடக்குது. இதுக்கு செவி வழியா நம்ம கேள்விப்படுறோம், இது நடக்குது. சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் 250 சீட்டுக்கு மேல ஜெயிப்பது என்பது கஷ்டம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறது பிஜேபி. அப்ப இன்றைக்கு காண்பிப்பது எல்லாம் ஒரு மேலோட்டமான ஒரு சுகர் கோட்டட் ஒரு பெர்செப்ஷன் கிரியேஷன், ஒரு ஈவெண்ட் இஸ் மேனேஜ். மக்கள் மத்தியில பிஜேபி ஜெயிக்கும் என்ற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சியை தவிர இது வேற எதுவும் இல்லை. இந்தியா கூட்டணி அது வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், காங்கிரஸ் மேல ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல ஒவ்வொரு வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இல்ல கேஜ்ரிவால் இருக்கட்டும், இல்ல நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இல்ல மற்ற இடங்களா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல காங்கிரஸ் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்தாகணும். அது எப்படி எடுக்கணும்? வெஸ்ட் பெங்காலா ஓகே, மம்தா பானர்ஜி 2 சீட் எனக்கு தேவையில்லை, ஒட்டுமொத்த நான் சப்போர்ட் கொடுக்குறேன், ஒட்டுமொத்தமா நான் மம்தா பானர்ஜிக்கே சப்போர்ட் கொடுக்குறேன். எப்படி 22 சீட்டு மம்தா டிஎம்சி, 19 சீட்டு பிஜேபி, காங்கிரஸ் முழு சப்போர்ட் 7% ஓட்டு முழுசா போச்சு அப்படின்னா அங்க பிஜேபி கவுண்ட் குறையும். அங்க மம்தாவுடைய பிடிவாதத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டு அது பிடிவாதமா 2 சீட்டு வேணும் என்று நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்க விட்டு கொடுக்க வேண்டும். டெல்லியில கேஜ்ரிவால் இருக்காரு, கேஜ்ரிவால் நான் நிற்பேன், எனக்கு தான் ஆதரவு இருக்கு அப்படின்னா டெல்லியில காங்கிரஸ் மே சப்போர்ட் தி கேஜ்ரிவால். பஞ்சாப்ல ஈக்குவல் ஃபைட் இருக்கு, பஞ்சாப்ல 2 பேரும் சேர்ந்து ஒன்று கூட்டணி அமைந்தால் கூட்டணியா நிக்கட்டும், அப்படி இல்லையா 2 பேரும் நின்று பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப டெல்லியில காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே ரிட்டர்ன் பேக்க கோவாலையும் பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும். சோ இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க அவங்க எடுத்து கொண்டாடணும். சோ என்னைய பொறுத்த வரைக்கும் 37% என்பது பீக் ஃபார் பிஜேபி. அது ஆல்ரெடி 2019 அச்சீவ் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த 37%ல அவர்கள் கீழே தான் இறங்குவார்களே ஒழிய மேலே ஏறுவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது, அதற்கான அடிப்படை ஆதாரமும் கிடையாது, அதற்கான நியாயமான காரணங்களும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை வச்சுக்கிட்டு இவர்கள் ஒரு பிம்பத்தை, போலி பிம்பத்தை ஒரு சர்வே என்று சொல்லி கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இது எனவே வேற அடுத்து என்ன சொன்னார் எனக்கு தெரியல. பத்ரி அவர்கள் அது
கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல ஒரு கடைசி சுற்றா வச்சுக்கலாம், கம்ப்ளீட்டா வைண்ட் அப் பண்ணிடலாம். 1 மணி நேரம் போயிடுச்சு. ரமேஷ் நீங்க நீங்க எல்லாம் சரி பண்ணீங்க. மதுரை நடுவில் எங்க வெளியே போயிட்டீங்க? இன்டர்நெட் கட் ஆயிருச்சு எனக்கு. ஓ ரைட் ரைட் ஓகே. இல்ல இப்போ இவிஎம் விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பேசி இருக்கோம். இது நம்ம கண்டினியூங் டு டாக். ஆனா ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன். ஒரு பக்கம் நம்ம என்ன சொன்னா கூட நம்ம 3 மாசத்துல இங்கு அழியும் அப்படிங்கிறது. 3 மாசத்துல 3 மாசத்துக்கு நம்ம வந்து எதுவும் அது கவுண்டிங் எல்லாம் நடக்கிறது. கவுண்டிங் நடக்கிறதுங்கிறது நம்ம 10 நாள் 20 நாள் வாட் எவர் இட் இஸ். பட் அதை வந்து முறையா டாக்குமெண்ட் பண்ணணும், அது என்னென்னலாம் பண்ணணும், அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எல்லாமே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா விஷயம் என்னன்னாக்கா ஜனநாயகத்துல இப்போ இந்த இவிஎம் மேல திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கடந்த காலங்களிலே இருந்த முக்கியமான தேர்தல் அதிகாரிகள் திரு கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது வந்து அவ்வளவு சீக்கிரம் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு. இருந்தாலும் திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதுவும் எப்பெல்லாம் தோக்குறாங்களோ அப்ப மட்டும் தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னு பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நம்பிக்கை வருவதற்காக இந்த கவுண்டிங்கையும் எனேபிள் பண்ணுவதுங்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு 2 எலெக்ஷன் அப்போ வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இதை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விவகாரம், நீங்க பணம் எல்லாரும் செலவு பண்றாங்க என்ன இது. ஆனா நீங்க சொன்ன கவுண்ட்டுக்கெல்லாம் பார்த்தாக்கா நீங்க வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கல்ல, 400 சீட்டுகள் வேண்டாம், 300 வேண்டாம், 200 வச்சுக்க, 200க்கும் ஒரு தொகுதிக்கு 100 கோடி அப்படின்னாக்கா அது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இங்கே எப்படின்னாக்க இப்ப நம்ம சொல்றோம் யாரு ஓட்டு போட்டுதான் நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்து வின்னரை நிர்ணயிக்கிறோம் இல்ல, ஓட்டு போடாம எத்தனை பேர் இருக்காங்கிறதும் நிர்ணயிக்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க ஒவ்வொரு வாட்டி ஆன்டி இன்கும்பன்சின்னு சொல்லும் போது ஆன்டி இன்கும்பன்சினா உங்களுக்கு எதிரா வந்து போடுறது மட்டும் இல்ல, உங்களுக்கு சப்போர்ட்டான மனநிலையில இருக்கிறவங்க போகாம ஓட்டு போடாம இருந்தாங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு தாங்கிறதும் இது நம்ம பல தேர்தல்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். இப்படி இருக்கும்போது நிச்சயமா வந்து ஓட்டர்ஸ் ஃபேட்டிக் அது எல்லா இடத்துலயும் பிளஸ் ஆன்டி இன்கும்பன்சி இதுங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலயும் வேலை செய்யுங்கிறது. ஆனா அதையெல்லாம் மீறி இப்போ ஒரு டெஸ்பரேட் மெஷர்ல இப்ப பாஜக வந்து எந்த காலத்தையும் அவங்க நிச்சயமா நான் தான் சொல்றேன், அவங்க சொல்ற வந்து பிம்பம் 370 பிளஸ் கூட்டணி இல்லைன்னா 400 மொத்தமா தாண்டுவோம் அப்படின்னு சொல்றது அது அவங்களுடைய ஒரு விஷன், அவங்களுடைய எய்ம் இல்ல கோல் அப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம், இன்னைக்கும் திரும்ப வந்து அது மெஜாரிட்டியோட திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம். ஏன்னா நம்ம கல நிறுவனம் இன்னைக்கு இங்க வந்து நம்ம உட்காந்து இப்ப நம்ம பேசுற இந்த சபையில வந்து நம்ம யாரை சப்போர்ட் பண்றோம் யாருக்குங்கிறது நம்ம வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை பேசணும்னு பார்க்கணும். அதே மாதிரிதான் திமுக சொல்லும் போதும் அதேதான் விஷயம். இங்க என்னன்னாக்கா திமுக எதிராக இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக இப்படி பிளவுகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது மாதிரி இப்போ இந்த நம்ம பார்க்கக்கூடிய சர்வேக்களை வந்து நம்ம வந்து ஒரு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். சம்டைம்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கணும், சம்டைம்ஸ் வித் பேக் ஆஃப் சால்ட் தான். சோ அதனால நம்ம உட்கார்ந்து அப்சர்வ் பண்றோம், அதை வந்து நம்ம மக்களுக்கும் சொல்றோம். மக்களும் வந்து பார்க்கிறவங்க அவங்களுக்கும் தெரியும் கள நிலவரம். அவங்களுடைய பார்வையில அவங்க தொகுதியில அவங்க மக்கள் கிட்ட பேசுறது, இன்னொருத்தர் கிட்ட பேசுறது, சமூக ஊடகங்கள்ல என்ன பாக்குறாங்க இதெல்லாம் வச்சுதான் பார்க்க போறாங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஜெகதீஸ்வரன் நீங்க பேசுறீங்களா? ரொம்ப நேரம் பார்வையாளராக இருந்தீங்க. ஆமா சார், என்ன பொறுத்தவரைக்கும் இவிஎம் ஒரு என்லெஸ் டிபேட், அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் அப்பப்ப அதற்கான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இந்த கேள்விகள்லாம் எழுப்ப வேண்டிய காங்கிரஸ் மௌனமா தான் இருக்காங்க. இப்ப பொன்ராஜ் சார் எழுப்ப வேண்டிய கேள்விகளை எழுப்ப வேண்டிய காங்கிரஸ் எப்பயும் மௌனமா தான் இருக்காங்க. அவங்க வந்து இவிஎம் வச்சு ஒரு தேர்தல் சந்திச்ச காரணத்தினால என்னவோ அது ஒவ்வொரு நேரமும் இந்த ஜெயிக்கிற கட்சிகளுக்கு ஜெயித்த பிறகு அவங்க மௌனமாயிடுறாங்க. கர்நாடகா காங்கிரஸ் ஜெயிக்கும் போது இவிஎம் பத்தி கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க, தோற்ற மட்டும் இவிஎம் பத்தி கேள்வி எழுப்புவது இது எந்த அளவுக்கு உதவுங்கிறது தெரியல. இப்ப ஆன்டி இன்கம்பன்சி பத்தி சொல்லும் போது அதுதான், நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தது. இது சரியான பாதையில படிச்சிருந்தாங்கன்னா உண்மையில நீங்க டப் கொடுக்குற வேண்டிய இடத்துல இருந்திருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி 250 சீட்டுக்குள்ள பாஜக முடக்கி இருக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம உணர்ற அளவுக்கு இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அவங்க கட்சி எப்படி இருக்க போகிறது, நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, இந்தியா ஒரு நாடாக ஜனநாயக நாடாக பல பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறாங்க, அரசியல் சட்டம் மீறப்படும் நினைக்கிறாங்க. ஆனா அதற்கெல்லாம் உண்மையிலே அவங்க மதிப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதே மேற்கு வங்காளத்துல இன்னைக்கு இந்த கூட்டணி உடைவதற்கு முக்கிய காரணமான அதிர்கன் சௌத்ரி தான் நான் சொல்லுவேன். அதிர்கன் சௌத்ரி ஆரம்பத்துல இருந்தே மம்தா பானர்ஜி எங்களை காங்கிரஸ் வந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல, அவங்க கூட எப்படி நான் கூட்டணி வைக்கிறதுன்னு சொல்லி அவர் பிரச்சனையை ஆரம்பிச்சார். ஷீலா தீட்சித் பையன் டெல்லியில பிரச்சனையை ஆரம்பிச்சார்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல் முக்கியம், மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் அவங்க கூட சண்டை போட்டா போதும், தேசிய அளவில் இருக்கிற பிரச்சனையை உணராத ஒரு காரணம், இது உணராத ஒரு நோக்கம் தான் அது காங்கிரஸா இருக்கலாம் இல்ல மற்ற மாநில கட்சிகளுக்காக இருக்கலாம். அது தொடர்ச்சியாக தான் நடக்குது. அதனால 2019க்கும் 2024க்கும் பெரிய மாறுபாடுகள் இருக்கும்னு எனக்கு தோணல. இனிமேல் இதுக்கு பிறகு இவங்க திருந்தி இன்னைக்கு இந்த சர்வே பார்த்த பிறகு உடனே காங்கிரசும் மம்தா பானர்ஜி கூட்டு சேர போறாங்க, இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் விட்டு கொடுக்க போறாங்களோ எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. லாஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி தான் நான் நினைக்கிறேன். வேற வழி இல்ல, ஏத்துக்கிட்டு சொன்னாலும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி மோடி அவர்கள் 3வது முறை பிரதமர் தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி தமிழகத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் இதில் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த அதிருப்தியை பத்திரிகை சொல்லும் போது அதிருப்தியை பயன்படுத்தி அப்போசிஷன் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். நான் எப்படி பாக்குறேன்னா அப்போசிஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த அதிருப்தியை மாநிலத்தில் ஆளும் திமுகவில் இருக்கும் அதிருப்தியை தாண்டி பாஜக மேலான வெறுப்பு தமிழக மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. நீங்க தமிழ்நாடு பாஜகவிற்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ், ஒரு பெரிய தூரம் இருக்கு. அதை குறைப்பதற்கு தமிழக பாஜக இன்னுமே புரியல. அவங்க இன்னுமே அறநிலைத்துறை, சாமி, ஸ்ரீரங்கம் இப்படி பேசிட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஆட்சிக்கு வர்றது, ஒரு சீட்டு வாங்குறதெல்லாம் அவங்க சுத்தமா மறந்துடணும். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அவங்க தயாராகவே இல்லை. தமிழ்நாடு பாஜகவிற்கு சுத்தமா புரியல. அவங்க நார்த் இந்தியாவில பேசுற அதே அஜெண்டா வச்சு நம்ம பண்ணிடலாம், வளர்ந்துடலாம் நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக இங்க எடுபடாது. அது புரிந்து கொள்ளாத வரைக்கும் எனக்கு ஓட் பர்சன்டேஜ் ஒருவேளை இம்ப்ரூவ் ஆனா நீங்க அவங்க யாரெல்லாம் கூட்டணிகளை சேர்க்க போறாங்க, இப்ப பாமக பேசுறாங்க, தேமுதிக பேசுறாங்க, கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர் கட்சி, இந்த மாதிரியான சின்ன சின்ன இயக்கங்கள் கட்சிகள் மூலியமாக சேர்த்து அது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை நீங்க கடைசியா உள்ளாட்சி தேர்தல் 5% வாங்கியிருந்தாங்க, அது கணக்குல எடுத்துக்க முடியாட்டி கூட அந்த 5%லிருந்து ஒருவேளை மேல போயிருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்தா அதற்கு பிறகு என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. உண்மையிலே மக்கள் இப்போ சில பேர் நினைக்கிற மாதிரி அண்ணாமலையோட யாத்திரை கோயில் பல இடங்கள் நாங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்றோம், அதன் மூலியம் வளர்றோமா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் அதற்கான ஒரு சரியான பாதையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது பெரிய கட்சியாக அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேருமே ஒரு சீட் 2 சீட் கூட வாங்குவாங்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஓட் மார்ஜின்ங்கிறது நிச்சயமாக குறையும். திமுக போன வாட்டி அடைந்த மாதிரி ஒரு பெருவாரியான வெற்றி பெறுவதற்காக பயங்கர ஓட் மார்ஜின்ல திமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக நினைக்கிறேன். நன்றி. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நான் பேச விரும்புறேன். பாரதிய ஜனதா தமிழகத்துல அதற்கு அரசியல் செய்ய தெரியல, வட மாநிலங்கள்ல செய்யறதையே தான் இங்கேயும் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் 1% கூட வாக்கு சதவீதத்தில் அதிகாரம் ஏற்படவே கூடாது. ஆனா இன்றைக்கு கருத்து கணிப்புகள் அதோடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு சின்ன எப்பவுமே என்னன்னா முதல்ல நோட்டாவுக்கும் கீழே வாங்குறவங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஒத்த ஓட்டு பிஜேபி, ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு ஓட்டு வாங்கிட்டாங்க ஏதோ ஒரு உள்ளாட்சி தேர்தல்னு. அப்புறம் அவங்களால 5% தாண்ட முடியாது. அதுக்கப்புறமா இரட்டை இலக்கத்துக்கு வரவே முடியாது. அதுக்கப்புறம் இரட்டை இலக்கத்துக்கு வந்தாலும் சீட்டு ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறமா 3வது இடத்துல யார் யாரோ இருக்காங்க, இவங்க 3வதுலயே இல்லை. சரி, அப்புறம் அப்படியே மாறி என்னதான் இருந்தாலும் 3வது இடத்துல தானே இருக்காங்க. அப்புறம் சரி 2வது இடத்துல வந்துட்டீங்க, சரி ஏதோ ஒரு சில இடங்களை ஜெயிச்சிட்டீங்க, ஆனாலும் உங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது. இப்படித்தான் பாரதிய ஜனதாவை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்க போறாங்க. ஆனால் அந்த கோல் போஸ்ட் நகர்ந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறாங்க. எவென்ச்சுவலி நீங்க எல்லாம் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். கடைசியா பாரதிய ஜனதா தமிழகத்துல உண்மையிலேயே எப்ப வெற்றி பெற்று இருக்கிறதுனா அவங்க ஆட்சி அமைக்கும் போதுதான். மேபி 10 ஆண்டுகள் ஆகலாம், 20 ஆண்டுகள் ஆகலாம், 30 ஆண்டுகள் ஆகலாம், 40 ஆண்டுகள் ஆகலாம். அப்ப நம்ம பார்க்கலாம். மற்றபடி எந்த கட்சியோடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் உண்மையா வெளில இருந்து பாத்திர முடியும். என்ன அரசியல் அவங்க பண்றாங்கிறது முக்கியம் இல்லை. வாக்கு சதவிகிதம் எங்கே போகுது, நகர்கிறதா, மேல் நோக்கி நகர்கிறதா, கீழ் நோக்கி நகர்கிறதா, இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அப்பியரன்ஸ் என்ன மாதிரியான அப்பியரன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா பாரதிய ஜனதாவுடைய வாக்கு சதவீதம் மேல் நோக்கி போகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது இபிஎஸ் கையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய வாக்கு சதவீதம் கீழ் நோக்கி நகர்கிறது. இதுதான் நமக்கு தெரியுது. அது இந்த தேர்தலை பார்க்கும்போதுதான் நமக்கு தேர்தலுக்கு பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும் அது உண்மையா இல்லையான்ட்டு. சீட்டு கிடைக்காம போகலாம், பட் டிரெக்ஷனாலிட்டி அப்படிங்கிறதும் தேர்தலில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நீங்க கண்டிப்பா இப்ப இவர் சொன்னது மாதிரி அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் கீழிறங்கி அதிமுகவை ஒழித்துதான் பிஜேபி வளர முடியும் என்பதை அவரே சொல்லிவிட்டார். எனவே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு 15 எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி போனதை வச்சு பார்க்கும் பொழுது அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியை நம்பாமல் பிஜேபி பின்னால் போனால் கொஞ்சம் பணமும் கிடைக்கும், கொஞ்சம் பதவியும் கிடைக்கும் என்ற
எண்ணத்தோடு போகிறார்கள். அது எந்த அளவிற்கு எலெக்ஷன்ல கை கொடுக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் நம்பாமல் ரெட்டலையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அதிமுக தொண்டர்கள். எனவே மேல்மட்ட பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் சென்றாலும் அதிமுக என்ற ஆலமரம் அந்த ரெட்டலையை தாங்கி நிற்கும். அது ஓரளவிற்கு அது யார் வந்தாலும் சரி, மேலே யார் வந்தாலும் சரி, அதிமுகவை அடிக்க முடியாது என்ற நிலையில் தான் அதிமுக இருக்கிறது. வேண்டுமென்றால் அந்த சதவீதம் குறையும், வாக்கு சதவீதம் குறையும். அந்த குறைய வாக்கு சதவீதத்தை ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாமே தவிர, புதுதாக ஒரு வாக்கு வங்கியை பிஜேபி தமிழக மக்கள் மத்தியிலே இருந்து ஒரு பிஜேபி ஒரு வாக்கு வங்கியை சித்தாந்தத்தின் ரீதியாக அவர்கள் வென்றெடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. அதற்கு அவர்களால் முடியுமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மேல போயிட்டு தான் இருக்கும். அது முன்னுக்கு வரலாம், வந்துகிட்டே இருக்கலாம். அது என்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 2050 60 அதெல்லாம் அப்புறம் வந்துட்டே இருக்கும். ஒரு காலத்துல வர முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மாற்றம் வரலையா, அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு ஏற்ப மற்ற எக்ஸிஸ்டிங் திராவிட கட்சிகள் எந்த அளவிற்கு தங்களை வலிமைப்படுத்திக் கொள்கிறார்கள், எந்த அளவுக்கு பலவீனங்களை எல்லாம் அவர்கள் ஓட்டை எல்லாம் அடைக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இதனுடைய வளர்ச்சி இருக்குமா இல்லையா என்பதை முடிவெடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் 37% தான் பீக் பிஜேபிக்கு. இனிமேல் இறங்கு முகம் தான். அந்த இறங்கு முகம் கண்டிப்பாக 303 அல்ல, அது 203 250க்குள்ளையா என்பதுதான் இங்க கொஸ்டின். இன்றைக்கு என்டிஏ என்ற கூட்டணியே இல்ல, பிஜேபி மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியாவது 3 பேர் போய்விட்டார்களே தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள் இந்தியாவில. ஆனா என்டிஏல இல்ல. அதை காங்கிரஸ் எந்த அளவிற்கு வலிமைப்படுத்தி கொண்டு வருகிறது என்பது 2வது விஷயம். ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தனியாக நின்றால் கூட அவர்கள் கண்டிப்பாக பிஜேபி பின்னால் போக மாட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ஒரு எக்ஸப்ஷன் cannot be the rule of law. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. எனவே 250க்கு மேல ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாமே ஒழிய, ஆனால் அவர்கள் 250 தாண்ட மாட்டார்கள் தான் என்னுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. என்னுடைய கணிப்பு அது எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரி நானும் கணிச்சுக்கிறேன். அதனால 250 தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தேவை அதிகாரம், அறுதி பெரும்பான்மை கொண்ட சர்வாதிகார ஆட்சி தேவையில்லை. ஒரு சர்வாதிகார மனிதன் பிரதமராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை மதிக்கக்கூடிய ஜனநாயகவாதி, மாற்றி முன்னுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஜனநாயகவாதி, கொள்கையை முன்னுக்கு எடுத்து நாட்டை முன்னுக்கு எடுத்து அந்த மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஜனநாயகவாதி பிரைம் மினிஸ்டர் இருந்த போதும், அவர்கள் மைனாரிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டணி வைத்து அமைத்தாலும் பரவாயில்ல, அப்பொழுதுதான் மக்களது எண்ணங்கள் மதிக்கப்படும். சர்வாதிகாரத்தின் அறுதி பெரும்பான்மை கையில் இந்தியா சென்றால் அறுதி பெரும்பான்மை சர்வாதிகாரத்திற்கு வழிவகை. டாக்டர் பொன்ராஜ் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒன் அப்கோர்ஸ் இவிஎம் அது தனி டிபேட், அது நிச்சயமாக நாம் செய்யத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது இது ஏண்டா வயிறறியுதா, இந்த மாதிரி கேள்விகள் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். நாம என்ன பயணித்துக் கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கோம் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு இவிஎம் ஆனாலும் சரி, பேலட் ஆனாலும் சரி, எந்த ரீதியானாலும் சரி, அதை எப்படி செய்ய முடியுமா, இன்னும் செழிப்பாக செய்ய முடியுமா? நாளைக்கு 2009 நடந்த அவலம் போல, இல்லை என்றால் இப்போ இந்த சண்டிகர்ல நடந்த அவலம் போல பல இடங்களில் நடக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது ஒரு டிபேட். 2வதாக டாக்டர் பொன்ராஜ் சொல்வதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அதாவது எதையாவது செய்து இந்தியா கூட்டணி ஒன்றாக வர வேண்டும், அவர்களை அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் அப்படி ஒரு கூட்டணி தான் 2009 வந்தது. அந்த 2009 விளைவாகத்தான் இன்னைக்கு 10 வருட காலம் ஒரு மோடி ஆட்சி அமைந்திருக்கிறதாக 2014 பாஜக வெற்றி பெற்றதாக நான் இன்னைக்கு காரணம். நானே அதுக்கு உதவியாகத்தான் இருந்தேன். நான் மோடியினுடைய வருகைக்கு நான் வெல்கம் பண்ணேன். அந்த டைம்ல எப்படியாச்சும் மன்மோகன் சிங் இறக்க மாட்டாரா என்று நினைத்தேன். அந்த மனப்பான்மையில் நம்மை கொண்டே விடுகின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டணிக்குள்ளால் இருக்கின்ற முரண்கள் தான் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு ஒரு கொள்கை கோட்பாடுகள் கிடையாது. அப்புறம் மோடி தான் மாற்ற வேண்டும், பாஜகவை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாகுமானால் நிச்சயமாக அந்த கூட்டணி நீடிக்காது. நிச்சயமாக நாட்டுக்கு நல்லதுகள் கிடையாது. அது எதிர்கட்சிகளுக்கு நல்லது கிடையாது, இந்த மக்களுக்கும் நல்லது கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு மாறாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்று பார்த்தால், என்னை பொறுத்தவரை நான் செய்ய வேண்டிய விஷயம் என்று பார்த்தால், பாஜகவை
அதனுடைய அந்த ஹிந்துத்துவா டாக்ஸிக் ஹிந்துத்துவாலிருந்து அவர்களை மக்களை வந்து எப்படி நீங்கள் வெளியெடுக்க முடியும்? அது ஒரு பெரும் போராட்டமாகத்தான் பார்க்கிறேன். அதற்காக எப்பா இங்க வந்து நீங்க திமுகவை சப்போர்ட் பண்ணலன்னா பாஜக உள்ள வந்திருப்பா, கேரளால வந்து கம்யூனிஸ்டுகளை சப்போர்ட் பண்ணலன்னா பாஜக உள்ள வந்திருப்பா, இல்லைன்னா ஆந்திரால வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலன்னா இல்லைன்னா பிஆர்எஸ் சப்போர்ட் பண்ணலன்னா பிஜேபி உள்ள வந்திருப்பா. இந்த டயலாகுக்குள்ளால நான் வர்றதுக்கு விரும்பவே கிடையாது. இதற்காக இருக்கின்ற கிரிமினல்ஸ் எல்லாம் நான் சப்போர்ட் பண்றதுக்கு நான் தயாராக கிடையாது. இது ஒரு பெரும் போராட்டம் என்னை பொறுத்தளவுல. இது வந்து இன்றைக்கு நாளைக்கு நிக்க போற போராட்டம் தெரியாது. நெஹ்ருனுடைய ஐடியா ஆஃப் இந்தியா, என்னுடைய சோல் ஆஃப் இந்தியாவை நான் வந்து ரீக்ளைம் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு பெரிய ஒரு போராட்டம் தான் தேவைப்படுகிறது. இன்று இருக்கின்ற செல்வந்தர்கள், அதாவது ஏசி முறையில் பிறந்து 1.5 கோடி காரில் அன்றாடம் பயணித்து ஏசியிலிருந்து ஏசிக்கு போகின்ற குழந்தைகள் இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது, நிச்சயமாக முடியாது. இது மக்களால் தான் முடியும் என்ற இடத்துல தான் நான் பேசுகிறேன். 2026 நான் 24 ஒரு இலக்காக பார்க்கவில்லை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 2014 எப்போது மோடி ஆட்சி வந்ததோ அப்பவே சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் வந்து மோடியினுடைய ஆட்சி இல்ல பாஜகனுடைய ஆட்சி நீடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு என்று நான் கூறியிருக்கிறேன். பெரும் போராட்டம் எப்படி காந்தி வந்து 1920 வந்து இங்க போராட்டம் ஆரம்பிச்சாலோ 1947 தான் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் வருகிறது. அதே மாதிரி ஒரு போராட்டமாக இந்த டாக்ஸிக் ஹிந்துத்துவா வந்து இந்தியாவுடைய சிஸ்டத்தில் இருந்து களைய வேண்டும் என்றால் ஒரு பெரும் போராட்டம் தேவைப்படுகிறது. பர்கலா பிரபாகர் கூறியிருக்கிறார், நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் கூட அந்த விஷம் என்பது இந்த சிஸ்டத்தில் இருக்கத்தான் செய்யும், அந்த நபர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்வார்கள், அவர்கள் எல்லா சிஸ்டத்திலும் இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு பிரச்சனையினுடைய ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் பார்க்கிறேன், which is for the people of India. இப்போ வருகின்ற ஆட்சிகள், இப்போ வருகின்ற நபர்கள் வந்து நிச்சயமாக அதுக்கு ஏதுவான ஒரு நபர்களாக நான் பார்க்கவில்லை. அதனால என்னுடைய கோணம் என்பது சற்றே மாறி இருக்கிறது. இது ஒரு பெரும் போராட்டமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு அடுத்த ஒரு ஐடியாலஜிக்கல் போராட்டமாக இந்தியாவினுடைய மக்கள் வெர்சஸ் டாக்ஸிக் ஹிந்துத்துவா, டாக்ஸிக் நேஷனலிசம், இதற்கு எதிரான ஒரு போராட்டமாக நான் பார்க்கிறேன். நன்றி.